ஓம் சாந்தி. 9/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 18/1/2004 மதுபன். இது பிரம்மா பாபாவுடைய அவ்யக்த நாள் 18 ஜனவரி. அன்னைக்கு பாபா சரீர விட்ட நாள். அன்னைக்கு 2004 தாதி உடல்ல சிவத்தந்தையும் பிரம்மா தந்தையும் நமக்கு சொன்ன முரளி இது. நம்மலாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். தலைப்பு சொல்றாங்க பாபா, உலகிற்கு அதிகாரியின் நேரடி குழந்தை. இந்த நினைவிலிருந்து சர்வ சக்திகளையும் கட்டளைப்படி நடத்துங்கள். அதாவது நான் உலகிற்கு அதிகாரி யாரு? பாபா தான், சிவபாபா. சிவபாபா இல்ல பிரம்மா பாபா யாரா இருந்தாலும் நீங்க அவருடைய நேரடி குழந்தைன்ற அந்த நினைப்புல இருந்து அந்த நினைவுல இருங்க, அந்த சுமான்ல இருங்க. இருந்து சர்வ சக்திகளையும் கட்டளைப்படி நடத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இன்று நாலாபுறங்களிலும் அனைத்து குழந்தைகள் அன்பு என்ற அலைகளில் மூழ்கி இருக்கின்றனர். இன்னைக்கு எல்லா பக்கமும், ஏன்னா 18 ஜனவரின்றதுனால எல்லாரும் அன்பு என்ற அலையில மூழ்கி இருக்கிறாங்க. அனைவரின் உள்ளத்திலும் விசேஷமாக பிரம்மா பாபாவின் நினைவு தான் இருக்குது. ஏன்னா 18 ஜனவரின்றதுனால பிரம்மா பாபாவை எல்லாரும் நினைக்கிறாங்க. அமிர்த வேளையிலிருந்து சாக்கார பாலனை அடைந்த ரத்தினங்கள் மற்றும் அலௌகீக பாலனை அடைந்த ரத்தினங்கள் இருவரின் உள்ளபூர்வமான நினைவுகளின் மாலைகள் பாப்தாதாவிடம் வந்தடைந்து விட்டது. காலையிலே அமிர்த வேலையிலிருந்தே சாக்கார பாலனை, அதாவது பிரம்மா பாபா இருக்கும்போது அப்ப யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய விசேஷமான நினைவு, உள்ளபூர்வமான நினைவு. அப்புறம் இப்ப அலௌகீகமா பாபா நம்மளை எல்லாரையுமே தேர்ந்தெடுத்து நமக்கு பாலனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கீழே இருக்கும்போது பிரம்மா பாபா தான் எல்லாத்தையும் செஞ்சாரு. இப்ப மேல போய் சூட்சும உலகத்துலயும் அவரு தான் எல்லாரையும் டச் பண்ணி எல்லாரையும் செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு. அவரோட காரியம் தான் இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அதனால அலௌகீக பாலனை அடைந்த ரத்தனங்களும் எல்லாருடைய உள்ளபூர்வமான நினைவுகளின் மாலைகள் பாப் தாதாவிடம் வந்தடைந்து விட்டது. எல்லாருடைய அன்பின் நினைவுகள் வந்துருச்சு பாபாக்கு. காலையில இருந்தே வந்துட்டு இருக்குது. அனைவரின் உள்ளத்திலும் பாப் தாதாவின் நினைவு என்ற கண்ணாடி தென்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரோட உள்ளத்திலையும் அவருடைய நினைவு என்ற கண்ணாடி தெரியுதான் பாபாக்கு. இந்த ஆஞ்சநேயர் அப்படியே அந்த உள்ளத்தை திறந்து காமிச்சா ராமர் சீதை இருப்பாங்களா, அந்த மாதிரி நம்ம பிகேஸோட உள்ளத்துல சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் இருக்கிறாங்க. மேலும் இந்த பாடல் தான் எல்லார் உள்ளத்துலயும் ஓடுது, என்னுடைய பாபான்னு. பாபாவுடைய மனசுலயும் இந்த பாட்டு தான் ஒலிக்குது. என்ன ஓடுதுன்னா, பாபாவுக்கு என்ன பாட்டு ஓடுதுன்னா, என்னுடைய இனிமேலும் இனிமையான குழந்தைகளே அப்படின்ட்டு பாடல் அவரு மனசுலயும் ஓடுது. தானாகவே ஒலிக்குதான் அந்த பாடல் அவர் மனசுல. அப்படிதானே இருக்கிறாரு. அவர் வரும்போதே நம்மளை எவ்வளவு அன்பா பாக்குறாரு. எல்லையற்ற பாடல் அவருக்கு எவ்வளவு பிரியமானதாக இருக்கிறது. பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவிற்கு கைமாறாக பதிலுதவியாக உள்ளபூர்வமான அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்கள் பல கோடி மடங்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் பாபா. இப்ப நமக்கு அப்படியே நம்மளோட அன்புக்கு அவரு அவ்வளோ பல கோடி மடங்கு அன்பு நமக்கு கொடுக்கிறாராம். இப்பொழுதும் கூட உள்நாடு மற்றும் அயல்நாட்டு குழந்தைகள் அன்பு கடலில் மூழ்கி இருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். அன்னைக்கு பாபா மீட்லயே அன்னைக்கு மதுமன்ல இருந்து பாபா பாக்குறாரு. உள்நாட்டு பாரதவாசிகள் மற்றும் வெளிநாட்டு குழந்தைகள் எல்லாரும் அன்பு கடல்ல மூழ்கி இருக்கிறத பார்த்துட்டு இருந்தார். பாபா மீட்னாலே அன்னைக்கு எல்லாம் பாபா நினைவுல இருப்பாங்க இல்லையா. இந்த நினைவு நாள் விசேஷமாக குழந்தைகளை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நாளாகும். 18 ஜனவரினாலே எல்லா சென்டர்லயும் பேச மாட்டாங்க, பாபா நினைவுல இருப்பாங்க, மௌனமா இருப்பாங்க. காலையில இருந்து இரவு வரைக்கும் பாபா நினைவுல இருப்பாங்க. அன்னைக்கு விசேஷமா குழந்தைகளை பாபாட்ட இருந்து சக்தி கிடைச்சிட்டே இருக்கும். அன்னைக்கு சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நாள் அந்த 18 ஜனவரி. இன்றைய நாள் பிரம்மா பாபாவின் மூலம் கிரீடத்தை அணிந்து கொண்ட நாள். 18 ஜனவரி தான் பிரம்மா பாபா மூலமா பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிந்து கொண்ட நாள். பிரம்மா பாபா குழந்தைகளை நிமித்தமாக உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை அணிவித்தார். அப்போ பாபா சொல்றாங்க, இப்ப சுயம் சேவிப்பவராகி குழந்தைகளை செய்பவர்களாக ஆக்கினார். அவரு அவ்யக்தமான பிறகு 18 ஜனவரி அவரு அந்த உடலை விட்டு அவ்யக்தமாகி சூட்சும லோகத்துக்கு போன உடனே பிரம்மா பாபா அவரு செய்ய வைக்கிறவராயிட்டு நம்மளெல்லாம் செய்பவர்களா ஆக்கிட்டாரு. குழந்தைகளை செய்பவர்களாக ஆக்கினார். எல்லாரையுமே இப்போ யாரெல்லாம்
நிமித்தமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் செய்பவரா ஆக்கினார். ஆகையால் இந்த நாளை நினைவு நாள் மற்றும் சக்திசாலியான நாள் என்று கூறப்படுகிறதுன்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த 18 ஜனவரியா நினைவு நாள், பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள் மற்றும் சக்திசாலியான நாள்ட்டு சொல்லப்படுகிறது. நினைவு மட்டும் கிடையாது, பாபா நினைக்கிறது மட்டும் கிடையாது, நினைவின் கூடவே அனைத்து சக்திகளும் குழந்தைகளுக்கு வரதானமாக கிடைத்திருக்கிறது. நீங்க அன்னைக்கு பாபாட்ட 18 ஜனவரி அன்னைக்கு பிரம்மா பாபாவை நீங்க நினைக்கும் போது, அவரை நினைக்கும் போது உங்களுக்கு சக்திகளும் வரதானமா கிடைத்திருக்கிறதுன்றாரு. சிவபாபாட்ட இருந்தும் பிரம்மா பாபாட்ட தான் நமக்கு அன்னைக்கு சர்வ சக்திகளும் பிராப்தி ஆகுது. அனைத்து குழந்தைகளின் அனைத்து நினைவு சொரூபங்களை பார்த்து பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்ப எல்லாருடைய குழந்தைகளுடைய நினைவு சொரூபங்களை பாபா பார்த்துட்டு இருக்கிறாரு. பாப்தாதானா பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் மாஸ்டர் சர்வ சக்திவான் சொரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்ப நம்மளை எப்படி பாக்குறாரு பாபா? பாபாவும் தாதாவும் எப்படி நம்மளை பாக்குறாங்கன்னா, நம்மளாம் யாரு? மாஸ்டர் சர்வ சக்திவான் சொரூபத்துல பாக்குறாரு. அவர் சர்வசக்திவான்னா நம்மளாம் மாஸ்டர் சர்வசக்திவான். சக்திவான்களாக அல்ல, நம்மள சாதாரணமா வெறும் சக்திகள் நிறைந்தவங்களா பார்க்கல, சர்வ சக்திகளும் நிறைஞ்சவரா, அஷ்ட கைகள் சொல்றாங்களே 8 சக்திகளும் நிறைஞ்சவங்களா பார்த்துட்டு இருக்கிறாரு. சர்வ சக்திவான் குழந்தைகள்னா எப்படி இருப்பாங்க? மாஸ்டர் சர்வ சக்திவானா இருக்கிறாங்க. இந்த சர்வ சக்திகள் தந்தையின் மூலம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இப்ப வரதான ரூபத்துல கிடைத்திருக்கிறது. இப்ப அஷ்ட சக்திகள் இருக்கு இல்லையா, இதுதான் வாழ்க்கையை வாழறதுக்கு தேவையான சக்திகள். அதாவது சாட்சியா இருந்து பாக்குறது, பழச மறக்கிறது, இதெல்லாம் இப்ப கடவுள்கிட்ட இருந்து தான் இந்த சக்தியெல்லாம் நமக்கு கிடைக்குது. பவர் டு லெட் கோ. அப்புறம் எல்லாரும் ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் பொறுத்து கொள்ற சக்தி, எல்லாரையும் ஏத்துக்கொள்ற சக்தி, யார் யார் என்ன நடிக்கிறாங்க அப்படியே ஏத்துக்கிறான், அவங்கள அப்படியே ஏத்துக்கிறான், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் சக்தி. நம்மளுடைய கேரக்டரை கூட நம்ம வந்து ஏத்துக்கணும், ஏத்துக்கிட்டு அதை மாத்திக்கணும். அந்த மாதிரி பொறுத்து கொள்ற சக்தி, ஏற்றுக்கொள்ற சக்தி, பகுத்தறியக்கூடிய சக்தி, நல்லது கெட்டது, நம்ம சம்ஸ்காரத்திலேயே எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து அதை வந்து களைஞ்சிடணும். அதாவது எதெல்லாம் தீயவை சம்ஸ்காரங்கள் இருக்குதோ அதில் அழிச்சிடணும் யோகா அக்னியில. அப்புறம் மற்றவங்க வந்து யாரெல்லாம் நம்ம கூட வராங்களோ அவங்கள்ட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், அன்னப்பறவை மாதிரி. இதெல்லாம் பகுத்தறியும் சக்தி. அது மாதிரி தீர்மானிக்கும் சக்தின்றது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறது. அப்போ பாபா கிட்ட கேட்கும்போது அந்த சக்தி நம்ம கொடுக்குறாரு, நம்ம அந்த டைம்ல கரெக்டான முடிவு எடுக்கிறோம். அப்புறம் எதிர்கொள்ளும் சக்தி, மாயாவை எதிர்கொள்ளும் சக்தி. மாயா இந்த நேரத்துல ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கு இல்லையா, அப்ப அதை வந்து நம்ம ஜெயிக்கணும். அப்ப மாயாவை எதிர்கொள்ற சக்தி கடவுள்கிட்ட தான் நமக்கு கிடைக்குது. கடைசியா வந்து ஒத்துழைக்கும் சக்தி. எல்லாருக்கிட்டும் பிகேஸ் வந்து இப்ப ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னார் இல்லையா, அந்த ஒற்றுமையான சக்தி வந்து என்ன தேவைப்படும்னா சகயோகத்தின் சக்தி தான். எல்லா கைகளும் ஒன்னா சேர்ந்தாதான் வெற்றி அடைய முடியும் இல்லையா. அப்போ வந்து சகயோகத்தின் சக்தி ரொம்ப முக்கியம். இந்த அஷ்ட சக்திகளும் யார் தேவிகளுக்கு 8 கைகளா காமிச்சிருக்கிறாங்க. இது எங்க இருந்து வந்ததுன்னா இந்த சக்திகள் கடவுள்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. இதை நம்ம பாபா நினைக்க நினைக்க நமக்கு வந்து இந்த சக்தி வந்துடும். இந்த சக்தி சர்வ சக்திகளும் தந்தையின் மூலம் நமக்கு வந்து ஒவ்வொரு குழந்தைகள், அப்பாவுடைய ஆஸ்தினா பிள்ளைகளுக்கும் அது வந்துடும் இல்லையா. இப்போ கடவுளுக்கு இந்த சக்தியெல்லாம் இருக்கு, அப்போ நமக்கும் இந்த சக்தி இருக்கணும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் வரதான ரூபத்துல இந்த சக்திகள் கிடைச்சிருக்குது. இப்ப இது ஒண்ணு என்கிட்ட இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. தெய்வீக பிறப்பு எடுத்த உடனே பாப்தாதா வரதானம் கொடுத்திருக்கின்றார். நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, நம்ம பிறந்த உடனே பிகே ஆன உடனே சர்வ சக்திவான் பவ என்ற வரதானம் நம்ம கொடுத்துட்டாரு. அப்ப இல்லைன்னே சொல்ல முடியாது. பிறந்தவொடனே குழந்தைக்கு இப்ப கர்ணன்லாம் கவச குண்டலத்தோட பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்ப பிறக்கும் போதே அவருக்கு இருக்குது இல்லையா. அதே மாதிரிதான் இதெல்லாம் ஒரு உதாரணம் தான், நம்மளுடைய உதாரணம் தான். பிகேவா பிறக்கும் போதே அந்த அஷ்ட சக்திகள் எனக்கு இல்லைன்னே சொல்லக்கூடாது, எனக்குள்ளார இருக்குது, பாபா கொடுத்துட்டாரு. நான் பிறக்கும் போதே எனக்கு கவச குண்டலத்தோட தான் நான் பிறந்து வந்துக்கிறேன், சர்வ சக்திகளும் எனக்குள்ள இருக்குது. அதை கூப்பிடுங்க, அவ்வளவுதான். அந்த டைமுக்கு கூப்பிடுங்க, எமர்ஜ் ஆயிடும். அப்படியே உங்களால பொறுத்து கொள்ள முடியலையா, கூப்பிடுங்க. இவங்க பண்றது எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது அப்படின்னா பொறுத்து கொள்ளும் சக்தியை கூப்பிடுங்க. பொறுத்து கொள்ளும் சக்தியை வான்னா அது வந்துடும். ஆனா அதிகாரி சீட்ல இருந்து நான் மாஸ்டர் சர்வ சக்தி வான்ட்டு அப்படின்ட்டு உக்காந்து கூப்பிடும் போது அந்த சக்தி வந்து உங்களுக்கு முன்னாடி வரும். அப்ப எப்படிதான் நீங்க பொறுத்துக்கிறீங்களோ தெரியாது, அப்படியே பொறுமையா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையே முடிஞ்சிடும், நீங்க பொறுத்துக்குவீங்க. அந்த மாதிரி நீங்க அந்தந்த டைம்ல அந்தந்த சக்தியை கூப்பிடுங்க. இது ஒவ்வொருவரின் பிறந்த நாள் வரதானமாகும்னு சொல்றாரு. பர்த்டேக்கு உங்களுக்கு இதான் வரதானம்ன்றாரு. இந்த சக்திகளை வரதானத்தின் ரூபத்தில் காரியத்தில் பயன்படுத்துங்கள். இப்ப சொல்றாரு, இப்ப இந்த சக்தியெல்லாம் வரதானமா எனக்கு கிடைச்சிருக்குது, இது கடவுளே எனக்கு கொடுத்துட்டாரு, பிறக்கும் போதே எனக்கு இருக்குது, இதெல்லாம் இதை நான் காரியத்துல பயன்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு டைம்லயும் கூப்பிடுங்க.
பகுத்தறியும் சக்தி வேணுமா? ஒரே குழப்பமா இருக்கா? இத எடுக்கலாமா? அத எடுக்கலாமா? இந்த பாதைய தேர்ந்தெடுக்கலாமா? அந்த பாதைய தேர்ந்தெடுக்கலாமா? இவங்க இப்படி கூப்பிடுறாங்க, அவங்க அப்படி கூப்பிடுறாங்க. எந்த வழியில போறது? ஒரே குழப்பமா இருக்குன்னா, அந்த டைம்ல பகுத்தறியும் சக்தி கூப்பிடுங்க. அப்ப கரெக்ட்டா வந்து இப்போ நமக்கு தெரியும். பாபா வந்து சொல்வாரு, "இதுதான் சரி. இவங்க கூட போ. அவங்க கூட போவாதன்ட்டு" சொல்வாரு. அப்ப கரெக்ட்டா நம்ம வந்து அந்த சக்திய வந்து வரும்போது நம்ம சரியான பாதைய தேர்ந்தெடுப்போம். இல்லன்னா கெட்டவங்களோட சேர்ந்து தீய சகவாசத்துல சேர்ந்து தவறான செயல செஞ்சுருவோம். அதனால அப்புறம் அது அது கர்ம கணக்கா ஆயிடும். அதனால இந்த சக்திகள வந்து டைமுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்கன்றாரு. சக்திகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் இப்ப கிடைச்சிருக்கிறது. ஆனால் காரியத்தில் பயன்படுத்துவதில் வரிசை கிரமம் ஏற்பட்டு விடுகிறது. எல்லாருக்குமே இருக்குது. பிகேஸ்க்கு இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. எனக்கு சக்தியே இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா நீங்க அத பயன்படுத்துற விதம் தான் வேறன்றாரு. சிலர் வந்து கரெக்ட்டா அந்த டைம்ல யூஸ் பண்றாங்க. சிலர் வந்து கூப்பிடுறதில்ல. தன்னை ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான்னு நினைக்கிறதில்ல. நான் ஒரு சிவசக்தி, என் கூட கடவுள் இருக்கிறாருன்னு நினைக்கிறதில்ல. இவங்க சாதாரண மனுஷனா இருந்துட்டு அந்த சக்திகள பயன்படுத்துறதில்ல. இப்ப நம்ம பயன்படுத்துறதுல தான் இருக்குதே. இப்ப இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு அவர் எடுத்து தேய்ச்சாரு. தேய்ச்சா தான் அந்த பூதம் வரும். தேய்க்கலன்னா அந்த பூதமே வராது. அது ஒரு ஓரமா காயலாங்கடையில தூக்கின்னு போய் போட்டுருவாங்க. அதோட அதோட யூஸ் தெரியலன்னா தூக்கின்னு போய் போட்டுருவாங்க. அதே மாரி தான் இப்ப நமக்கு சர்வ சக்திகளும் எனக்குள்ளார இருக்கு. அஷ்ட கைகள் எனக்கு அது அப்படின்னு நீங்க நம்பணும். நீங்க நம்புனீங்கன்னா அது வேலை செய்யும். நீங்க நம்பலன்னா அது வேலை செய்யாது. அதான் சொல்றாரு. இதுவும் அப்படிதான். அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாரி தான் இந்த அஷ்ட சக்திகளும் பாபா நமக்கு குடுத்துருக்கிறாரு. நீங்க வந்து உங்கள நீங்களே மாஸ்டர் சர்வ சக்திவான்னு நெனச்சீங்கன்னா அது நடக்கும். அதனால காரியத்துல பயன்படுத்துறதுல தான் வரிசை கிரமம் ஏற்படுது. எல்லாரும் அத சரியான நேரத்துல பயன்படுத்த மாட்றாங்க. ஒவ்வொரு சக்தி என்ற வரதானத்தையும் சரியான நேரத்தில் கட்டளையிட முடியும்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு டைம்லி ஹெல்ப் வந்து இந்த சக்தி தான் உதவும். கடைசி நேரம்லாம் மனுஷங்க உதவ மாட்டாங்க. இந்த சக்தி தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது கடவுளுடைய சக்தி. அதனால தான் சிவசக்தி சொல்றாங்க. பார்வதிலாம் எதனால சொல்றாங்க? பார்வதின்றது நமக்குள்ளார இருக்கிற அந்த அஷ்ட சக்திகள் வந்து சிவன்ட்டருந்து கிடைச்சது இல்லையா? அந்த அஷ்ட சக்திகள உபயோகப்படுத்துறவங்க தான் பார்வதி. சிவனுடைய பார்வதி. அப்ப அந்த டைம்க்கு நீங்க வந்து சரியான நேரத்துல உங்களால கட்டளையிட முடியும்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு ஒரே மாயா, ஒரே பிரச்சனை வருதா, நீங்க உடனே எதிர்கொள்ளும் சக்திய கூப்பிடணும். கூப்பிடும்போது கரெக்ட்டா நீங்க உங்கள பார்த்து பயந்து ஓடிடும் மாயா. யாராவது ஒருத்தவங்க தீய பார்வையோட வராங்க. அது மாயா தான். நமக்கு முன்னாடி வராங்க. அப்படின்னும்போது ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரே பயமா இருக்குது. என்ன பண்ணுவீங்க? பயந்தடிச்சுட்டு ஓடுவீங்களா? நம்ம யாரு? நம்ம சிவசக்தி இல்லையா? சிவசக்தின்ற அப்ப உங்களுக்கு அந்த நினைவு வரணும். நான் யாரு? எதிர்கொள்ளும் சக்தியே வான்னு கூப்பிடுங்க. கூப்பிட்ட உடனே காட்சி கிடைக்கும். பயந்துட்டு ஓடிடுவாங்க. இதெல்லாம் கடைசியில நடக்கும்னு சொல்லியிருக்காரு பாபா. அப்ப நம்மள பார்க்கும்போதே ஃபுல்லா தீப்பிழம்பா தெரியும்னு சொல்றாரு. ஃபுல்லா ஒளியே ஒளியா தெரியும். ஏன்னா பாபா அந்த டைம்ல வந்துருவாரு. நான் ஒரு சிவசக்தின்னும்போது பாபா வாங்கன்னு சொன்னாலும் சரி, இல்ல சர்வ சிவசக்தின்ற சொமான்ல இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா எதிர உள்ளவங்களுக்கு காட்சி கிடைக்கும். அவங்க வந்து காளியோடைய சொரூபத்த பார்க்கும்போது ஓடிடுவாங்க. இதெல்லாம் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுவாங்க. பயந்துட்டு ஓடுறவங்க பயந்துட்டு ஓடிடுவாங்க. அப்ப நம்ம பிகே ஆயி என்ன பிரயோஜனமே இல்ல இல்லையா? அதனால சொல்றாரு. அப்ப உங்களால ஒரு ஒரு சரியான நேரத்துல உங்களால கட்டளையிட முடியும். இதுக்கு நெறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இப்ப வந்து பிகேஸ்லயே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து நடந்து போனாங்களாம். நடந்து போகும்போது அவங்க ஒரு ஒரு திருடன் நின்னுட்டு இருந்தான் போலக்குது. அப்புறம் வந்து இவங்க பயந்துகிட்டே போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் ஒண்ணுமே செய்யல அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்புறமா மறுநாள் ஜெயில்ல இருக்கும்போது போய் கேட்குறாங்க. என்கிட்ட பின்னாடி வந்தவங்களுடைய பர்ஸ திருடியிருக்கிறான். ஆனா இவங்களோட பர்ஸ இவங்கள எதுவுமே பண்ணல. அப்ப வந்து இவங்க கேட்டிருக்காங்க, "ஏன் நான் வந்தனே என்ட்ட எதுவும் பண்ணல. அவங்கள்ட்ட மட்டும் ஏதோ பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னும்போது சொல்லியிருக்காரு, "உங்க பின்னாடி வாட்டஞ்சாட்டமா ஒருத்தர் வந்தாரு. அதனால நான் பயந்துகிட்டு உங்ககிட்ட வரலன்னு" சொல்லியிருக்கான் அந்த திருடன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பாபா நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம பாபா நினைவுல நடந்து போகும்போது, நம்ம கூடவே அவ்யக்த ரூபத்துல வராரு. பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா நீங்க நினைச்சாலே போதும் உங்க பின்னாடியே நீங்க நடந்து போகும்போது உங்க கூடவே வராரு. நமக்கு துணைவனா வராரு. எங்க போனாலும் நம்ம கூட வராரு. அப்ப நீங்க அந்த நினைவுல போகும்போது, இது மாரிலாம் நடக்குது. நெறைய சகோதரிகளுக்கு இந்த மாரி அற்புதம்லாம் பாபா வந்து செய்றாரு. அதனால தான் சொல்றாரு, ஒவ்வொரு சக்தியின் வரதானத்தையும் சரியான நேரத்துல உங்களால கட்டளையிட முடியும்னு சொல்றாரு. வரதாதாவின் வரதானங்களின் நினைவு சுரூபமாகி, சரியான நேரத்துல நீங்க கட்டளையிட்டீங்கனில், ஒவ்வொரு சக்தியும் ஆஜராகியே தீரும்ன்றாரு. இப்ப நீங்க கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுதான் இப்ப பிரச்சனையே. மறதி விளையாட்டு, ஞாபக மறதி விளையாட்டுன்றதுனால மறந்துரும். நம்ம அடிக்கடி என்ன ஆயிரோம்னா, சாதாரண மனுஷனா வாழறோம்.
பாபா வந்து இவ்வளோ நம்ம வந்து பிகே ஆயிட்டோம், நம்மளை பாபா தேர்ந்தெடுத்திருக்காரு, நமக்கு இவ்வளோ சக்தி கொடுத்துருக்காருன்ற நினைவு அந்த நேரத்துக்கு வரணும். அந்த நேரம் வராமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அழுதுட்டு இருப்போம். பிரச்சனைனா இதெல்லாம் பிரச்சனை உண்மையாக நடக்குதுன்ட்டு நம்பிட்டு அழுதுட்டு இருப்போம். ஆனால் உண்மையில அது கிடையாது. அது ஒரு டெஸ்ட் பேப்பர் நமக்கு வந்திருக்குது. நம்ம உடனே சக்திகளை கூப்பிட்டோன்னா உடனே ஆஜராகியே தீருன்றாரு. பிராப்தியான அடைந்த வரதானம் எஜமானன் என்ற நினைவு சுரூபத்திலேருந்து நீங்கள் கட்டளையிடுங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து இது எல்லாமே கடவுளே கொடுத்த வரதானம். இப்போ அதுக்கு நான் எஜமானன்ட்டு நினைவு சுரூபத்திலேருந்து கட்டளையிடுங்க. சீட்டில் உட்காந்து கட்டளையிடுங்க. ராஜா வந்து அரியாசனத்தில் உட்காந்து யாரெங்கேன்னு கூப்பிட்டா எல்லாரும் ஓடியாருவாங்க. ராஜா வந்து அரியாசனத்தில் உட்காராம கீழே உட்காந்துன்னு கூப்பிட்டா யாரும் வருவாங்களா? வரவே மாட்டாங்க இல்லையா? ராஜா வந்து அந்த சீட்டில் உட்காந்தாதான் மதிப்பாங்க. சீட்டுக்கு கீழே இறங்கி உட்காந்தா அவரை யாரும் மதிக்க மாட்டாங்க. அது மாதிரி நம்ம ஆத்மா சீட்டில் உட்காந்து கூப்பிடணும். சாதாரணமாக தேக உணர்வில் நம்ம செஞ்சோன்னா எந்த சக்தியும் வராதுன்றார். பிறகு சக்திகள் சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படவில்லை, இது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க, பாபா எனக்கு சக்தியை கூப்பிட்டா வரமாட்டுது, இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் எஜமானன் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவு இருக்கையில் செட் ஆகணும்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ நம்ம வந்து மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற அந்த ஸ்திதியில் செட் ஆகி நான் யார் தெரியுமா அப்படின்னு கொண்டு வாங்க. நான் யார்? நான் கடவுளுடைய குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவானோட குழந்தை. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அந்த சீட்டில் உட்காரணும். உட்காந்துட்டு கூப்பிட்டு பாருங்க, எந்த சக்தி வரலன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இருக்கையில் இல்லாமல் கட்டளையிட்டால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ ஒரு பிஎம் சீட் இருக்குது, அவர் பிஎம்ல சீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு மதிப்பு. அவர் இறங்கிட்டாருன்னா அவர் எக்ஸ்பிஎம் ஆகிடுவார். இப்போ எப்பயோ இருந்தவர்னா அவர் மதிக்க மாட்டாங்க. இப்போ பிஎம்மாக யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தான் மதிப்பாங்க. அது மாதிரி தான் இதுன்றாரு. நீங்கள் சீட்டில் உட்காந்தா தான் எல்லா சக்தியும் உங்களை மதிக்கும், இல்லைன்னா அது வராது. நீங்கள் என்னை சீட்லேயே உட்காராமல் என்னை கூப்பிட்டீங்கன்னு சொல்லி சொல்லுன்றாரு. குழந்தைகள் கூறுகின்றோம், பாபா நாம் உங்களை நினைவு செய்யும்போது நீங்கள் ஆஜராகி விடுகிறீர்கள். பாபா நீங்கள் கூட வந்துடுறீங்க, எதிரில் வந்துடுறீங்க. நாங்கள் பாபான்னு கூப்பிட்டா வந்துடுறீங்க, எதிரில் வந்துடுறீங்க. பாபாவே ஆஜராகி விடும்போது சக்திகள் ஏன் ஆஜராகாதுன்னு குழந்தைகள் கேட்குறாங்க. நம்ம வந்து பாபான்னு கூடும்போது எப்படி கூப்பிட்றோம்? நம்ம குழந்தையா இருந்து பாபாவை அப்படியே நம்ம வந்து கஷ்ட நேரத்தில் பாபா அப்படின்னு கூப்பிட்றோம். ஆனால் நம்ம அந்த ஸ்திதியில், நான் தான் சிவசக்தின்ற ஸ்திதியில் கூப்பிட மாட்டோம் இல்லையா? அந்த ஒரு சொமான்ல இருந்து கூப்பிட மாட்டோம். ஆனால் ஏதோ வந்து நம்ம ஒரு பலகீனமாக பாபாவை கூப்பிட்றோம். ஆனால் பாபா வந்துடுறாரு. நம்ம கூப்பிட்டாலே பாபா வந்துடுவார். யாராக இருந்தாலும் சரி, பாவனை கூட பலன் உண்டு. பாபா வந்துடுவார் கூப்பிட்டாலே. ஆனால் சக்திகள் எப்போ வரும்னா நம்ம எஜமானன்ற சீட்டில் உட்காந்தாதான் வரும். விதிபூர்வமாக எஜமான் என்ற அதிகாரத்துடன் கட்டளையிடுங்கள் சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாபாவே ஆஜராயிடுறாரு. சக்திகள் ஏன் ஆஜராகாது அப்படின்னு கேட்குறோம் நம்ம. அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் விதிபூர்வமாக எஜமானன்ற அதிகாரத்தோட கட்டளையிடுங்க, அப்போ கண்டிப்பாக வரும்ன்றாரு. இந்த சர்வ சக்திகள் சங்கமேகத்தின் பரமாத்மாவின் விசேஷ சொத்துன்னு சொல்கிறாரு. இந்த சொத்து யாருக்காக இருக்கும்? குழந்தைகளுக்காகத்தான் சொத்து இருக்கும் இல்லையா? இது ஆஸ்தி தான், பாபாவுடைய ஆஸ்தி நமக்கு சர்வ சக்திகளும் இப்போ கிடைச்சிருக்கு. எனவே அதிகாரத்துடன் நினைவு சொருவம் என்ற சீட்டில் உட்காந்து இருக்கையிலிருந்து கட்டளையிடுங்கள் சொல்லி சொல்கிறாரு. ஏன் கடின உழைப்பு செய்கிறீங்க? கட்டளை இடுங்கன்றாரு. ஏன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? இதெல்லாம் ரொம்ப ஈஸின்றாரு. நீங்கள் ஆனால் உங்களுக்கு நினைவு தான் வரணும். நீங்கள் மறந்துடுறீங்க, அதுதான் பிரச்சனையே. தேக உணர்வில் வந்துட்டு நம்ம மறந்துடுறோம். நம்ம ஆத்ம உணர்வில் வந்து கடவுளை கூப்பிட்டாலும் சரி, இல்லை சக்திகளை கூப்பிட்டாலும் சரி, கண்டிப்பாக வந்துரும்ன்றாரு. உலகத்திற்கு அதிகாரியின் நேரடி குழந்தை இந்த நினைவின் போதே சதா வெளிப்படையாக இருக்கணுன்றாரு. நம்மளாம் யாரு? உலகருக்கே அதிகாரி, அவருடைய நேரடி படைப்பு, நம்ம நேரடி குழந்தை. எவ்வளோ பேர், 800 கோடி பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து பாபா பேச்சு கேட்குறாங்களா? இங்கே வந்து சென்ட்ரலில் முரளி கேட்குறாங்க இல்லையே. நம்ம தானே பாபா ஒரு முரளி கேட்குறோம். நம்மளை நேராக தேர்ந்தெடுத்துருக்கிறாரு, நம்மளை தான் மாத்துறாரு. நீங்களாம் வேர்பகுதி, நீங்க மாறினாலே உலகம் மாறிடும்ன்றாரு. இந்த நினைவின் போதை இருந்தாலே சதா வெளிப்படையாக இருக்கணும்ன்றாரு. தன்னைத்தான் சோதிங்கள். இப்போ செக் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. உலகின் சர்வ சக்திவானின் அதிகாரி ஆத்மா என்ற நினைவு தானாகவே உங்களுக்கு இருக்கிறதா அல்லது அவ்வப்போது இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்களே செக் பண்ணுங்க. இன்றைய நாட்களில் அதிகாரம் அடைவதில் தான் சண்டையே நடக்கிறது. இப்போ சீட்டுக்கு சேர், அதை பிஎம் ஆகிறது, சிஎம் ஆகிறதுல தான், அதிகாரம் அடையிறதுல தானே சண்டையே நடக்குது அந்த சேரில் உட்கார்றதுக்கு. ஆனால் உங்கள் அனைவருக்கும் பரமாத்மா அதிகாரம் இப்போ கிடைச்சிருக்கு. பரமாத்மா சக்திகள் பிறந்த உடனேயே பிராப்தியாக கிடைக்கிறது. நீங்கள் எப்போ பிறக்கிறீங்களோ அப்பயே அதிகாரம், சக்தி எல்லாமே பிறந்த உடனே கிடைக்குது, பிராப்தியாக கிடைக்குது. எனவே தனது அதிகார சக்தியில் இருங்க. ஒவ்வொரு பிகேவுமே தன்னோட அதிகார சக்தியில் இருங்க. தானும் சக்திசாலியாக இருக்க வேண்டும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்க.
நீங்களும் சக்திசாலியா இருங்க, மற்றவங்களுக்கும் சக்தி கொடுங்கன்றாரு. அனைத்து ஆத்மாக்களும் இந்த நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் சக்திகளை யாசிப்பவர்களாக இருக்கிறாங்க. இந்த நேரத்துல யாரு எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? யாராவது நம்மளை காப்பாத்துவாங்களா? யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இப்படிதானே மத்தவங்கள நம்பி தானே வாழறாங்க. யாரும் தன்னை நம்பி வாழல. எல்லாரும் மத்தவங்கள டிபெண்ட் ஆகி தானே வாழறாங்க. யாசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. யாராவது எனக்கு என்ன கொஞ்சம் பொறுத்துக்குனாங்கன்னா பரவாயில்ல. நம்ம பொறுத்துக்கு மத்தவங்கள பொறுத்துக்க நம்மளால முடியாது. நம்மள யாராவது பொறுத்துக்குனாங்கன்னா பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது இப்போ. அதனால நம்மள்ட்ட சக்தி இல்ல. அதனால அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். அதான் சொல்றாரு. நம்மகிட்ட சக்தி இல்லாதனால அடுத்தவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுத்துட்டு யாராவது நம்மளை காப்பாத்துவாங்களான்னு பாக்குறோம். அதை இப்ப எல்லாருமே யாசிப்பவங்களாக இருக்கிறாங்க. சக்திகளை உங்களது சிலைக்கு முன் சென்று யாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் எங்க போறாங்க? கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போய் கடவுளே எனக்கு கொஞ்சம் சக்தி கொடு, சக்தி கொடுன்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, நீங்க தான் அந்த சக்தியே, நீங்க போய் கேட்கலாமா சக்தியை கொடுன்ட்டு? உங்களது சிலைக்கு முன்னாடி தான் அவங்க போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப நமக்கு அந்த சக்தி இருக்குது, நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணுன்றாரு. பக்தர்களுக்கும் சரி, உங்க பிரஜைகள் எல்லாருக்கும் நீங்க தான் சக்தி கொடுக்கணுன்றாரு. எனவே தந்தை கூறுகின்றார், சக்திசாலி ஆத்மாக்களே, உலகத்திலே யார் சக்திசாலி ஆத்மாக்கள்? தந்தையினுடைய நேரடி குழந்தைகளாகிய நீங்க தான். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்மளுடைய பொறுப்பு தலையில வச்சுட்டாரு. பொறுப்பு கிரீடத்தை தலையில வச்சுட்டாரு. இந்த கிரீடம் இப்ப யார் எடுத்துக்கிறோமோ அவங்க தான் போய் அங்க விஸ்வராஜ்ய அதிகாரியா அங்க போய் கிரீடத்தை வச்சுக்க முடியும். ராஜ்ய கிரீடத்தை தலையில வச்சுக்க முடியும். நீங்க தான் சக்திசாலி இல்லையா? நீங்க எல்லாருக்கும் சக்தி கொடுங்கன்றாரு. இதற்கு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஷயத்துல அவசியம் கவனம் கொடுப்பது அவசியமாகும். இப்ப எல்லாருமே இந்த நினைவுல இருக்கிறீங்களா? இப்ப நீங்க ஒரு விஷயத்துல அட்டென்ஷன் வைங்க. என்னன்னா, பாப்தாதா சிக்னல் கொடுத்திருக்கின்றார். பாப்தாதா ரிசல்ட் பார்க்கும்போது மெஜாரிட்டி குழந்தைகளின் சங்கல்பம் மற்றும் நேரம் வீணாகிறது. பாபா தினம் தான் முரளி எடுக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமையே ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போறாரு. இருந்தாலும் ரிசல்ட் பார்க்கும்போது நிறைய பிகேஸ் இன்னுமே எண்ணம் டைம் வேஸ்ட் பண்றாங்க. எண்ணத்தையும் வேஸ்ட் பண்றாங்க. எதையாவது பழச பேசிக்கிட்டு பழச சிந்திச்சுக்கிட்டு ஏதாவது பரஸ்திதி அடுத்தவங்கள பத்தி பேசிக்கிட்டு நினைக்கிறது, இதுல டைம் வேஸ்ட் ஆகுது. டைமே வேஸ்ட் ஆயிடுது சுத்தமா. பாபா நினைக்க சொன்னா ஊர் உலகத்தினரை நினைச்சுக்கிட்டு அந்த கதை இந்த கதை பேசிட்டு இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்ன்றாரு. மின்சாரத்தின் தொடர்பு சிறிது தளர்ந்தால் அல்லது கசிவு ஏற்பட்டால் விளக்கு சரியாக எரியாது. இப்போ ஒரு மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி போகுதுன்னா அதில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஏதாவது சரியில்லை, சில தளர்வாக இருக்குது, சிலது எல்லாம் கசிவு ஏற்படுதுன்னா அப்போ பல்பு எரியாது இல்லையா? பல்பு பல்பு லோ வோல்டேஜ்னு சொல்லுவோம் நம்மலாம். லோ வோல்டேஜ் மினிக்கு எரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஏன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி தடைப்படுது. அதே மாதிரி தான் நமக்கும் இப்போ நம்ம எண்ணம் ஒழுங்கா பாபா நினைக்கணும், சக்திசாலியாக இருக்கணும். அதே போன்று இந்த வீணானவைகள் என்ற கசிவு சக்திசாலி சிதையை சதா கால நினைவாக உருவாக்க விடாது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் எல்லாம் பேசி நடுவில் வேஸ்ட் பேசுறீங்க. காலையில பாபா நினைக்கிறீங்க, திடீர்னு நடுவுல சாதாரணமா ஏறுறீங்க. சாதாரணமா உலகத்துல எப்படி வாழறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த கதை இந்த கதை பேசிக்கிட்டு அந்த சக்திசாலி ஸ்திதி யாரு? நான் சிவசக்தி. அந்த ஒரு நினைவு வருதா? நான் கோயில்ல இருக்கிற அந்த சிலை மாதிரி இருக்கிறேனா? சதா காலமும் அந்த மாதிரி இருக்கிறேனா? அந்த நினைவை உங்களுக்கு உருவாக்க விடாதுன்றாரு. நடுவில் சாதாரணமா எறிங்கன்றாரு. அப்ப என்ன ஆயிடுது? கரண்ட் பல்பு ஒழுங்கா எரியாது, ஆத்மஸ்திதி வராது, ஒழுங்கா இருக்காது. அதான் சொல்றாரு. ஆகையால் வீணானவர்களை சிறந்தவைகளாக இப்ப மாற்றுங்க. இப்ப நீங்க வேஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு எப்பயுமே அந்த சிரேஷ்டமான நினைவு இருக்கும். நான் யாருன்ற நினைவு சொமான்ல இருங்கன்றாரு. பட்ஜெட் கணக்கு உருவாக்குங்கள். இப்ப பட்ஜெட் கணக்கை உருவாக்குங்கன்றாரு. முழு நாளும் எவ்வளவு வீணானது, ஃபுல் டே நான் என்ன பண்ணேன், காலையில இருந்து எவ்வளோ சங்கல்பம் வேஸ்ட் பண்ணேன், எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணேன். ஒழுங்கா நான் பாபா நினைவுல இருந்தேனா, பாபாவுடைய குழந்தைன்ற நினைவுல இருந்தேனா, சிறந்தவையாக எவ்வளவு ஆனது என்று பர்சன்டேஜ் செக் பண்ணுங்கன்றாரு. எவ்வளோ நேரம் நான் சங்கல்பமும் சரி டைமும் சரி எவ்வளோ பர்சன்டேஜ் நல்லதா இருந்தது, எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், காலையிலேருந்து செக் பண்ணுங்க. 40% வீணானது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 20% வீணானது என்றால் அதை சேமியுங்கள் சொல்றாரு. இப்போ எவ்வளோன்னு பாருங்க, 40%-ஆ இல்லை 20%-ஆன்ட்டு வீணாக இருந்ததுன்னா அதை சேமிங்கன்றாரு. சிறிது தானே வீணாகிறது, பாக்கி முழு நாளும் நன்றாக தானே இருக்கிறதுனா நினைக்காதீங்க. அதாவது சிலர் சொல்லுவாங்க, நான் அமிர்த வேலை நல்லா யோகா பண்ணேன், நான் அப்புறம் காலையில் 10:30 மணிக்கு டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் எல்லாமே பண்ணிட்டேன்,
ஆனால் கொஞ்ச நேரம் இந்த ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட அப்படி பேசிகிட்டு இருந்தேன், டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு ஒரு 1/2 மணி நேரம். அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்றாரு. கொஞ்சம் தானே வேஸ்ட் ஆச்சு, கொஞ்சம் தானே கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்தேன்லாம் சொல்லக்கூடாது. முழு நாளும் நன்றாக இருக்கிறது, பாக்கி நாள் நல்லா தானே இருக்குன்ட்டுலாம் நினைக்காதீங்கன்றாரு. இப்போ நம்மளே சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஆனால் வீணாக்கும் இந்த பழக்கம் நீண்ட காலமாக இருக்கின்ற காரணத்தினால் கடைசி நேரத்தில் இது உங்களை ஏமாத்திருன்றாரு. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணி டைமை நீண்ட காலமாக இதே பயிற்சி இருந்ததுன்னா, அதாவது எப்பயுமே வேஸ்ட் பண்ணுறது, சாதாரணமாக இருக்கிறது, அதாவது நம்ம யாருன்னு தெரியாமலே சாதாரணமாக இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தோன்னா கடைசி ஸ்திதி நம்மளை ஏமாத்திரும்னு சொல்லி சொல்கிறாரு. வரிசை கிரமமாக நம்மளை ஆக்கிரும், நம்பர் 1 ஆக்க விடாது. அந்த மாதிரி இருந்தோன்னா சாதாரணமாக பிரஜையாகிடுவோம், இல்லை வேலைக்காரி அந்த மாதிரி போயிடுவோம். வரிசை கிரமமாக ஆக்கிரும், நம்பர் பிரகாரம் நம்பர் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ண விடாது, 108 வர விடாது, பின்னாடி போயிடுவோன்னு சொல்கிறாரு. ஆரம்பத்தில் பிரம்மா பாபா சுய பரிசோதனையின் காரணத்தினால் தினம் இரவில் சபையை கூட்டினார். ஆரம்பத்தில் பிரம்மா பாபா இதனால தான் அடிக்கடி செக் பண்ணுவாராம். நான் உள்நோக்கு முகமாக இருந்து அடுத்தவங்க எப்படியா இருந்துட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, நம்ம எப்படி இருக்கிறோம், நாள் முழுதும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒழுங்காக பாபா நினச்சோமா, பரிஸ்திதி வரும்போது நம்ம 5 விகாரம் இல்லாமல் ஒழுங்காக எல்லார்ட்டையும் பேசணுமா, யார்கிட்டயாவது துக்கம் கொடுத்தோமா, எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். தினமும் இரவில் என்ன பண்ணுவார்னா சார்ட் வைப்பார், சபையை கூட்டுவார். சபைன்னா இவர் அதிகாரியாக உட்காந்துருவார், ஆத்மா அதிகாரி சீட்டில் உட்காந்துட்டு இவருடைய கர்மேந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் சபையில் கூண்டில் நிற்க வைப்பார். அந்த கோர்ட்டில் நிற்க வைக்கிறாங்களோ அந்த மாதிரி கூண்டில் நிற்க வச்சு ஒன்று ஒன்றா கேள்வி கேட்பார். மனசு புத்தி சம்ஸ்காரம், கை காது கண்ணு மூக்கு எல்லாத்தையும் கேள்வி கேட்பாரு. கண்ணு நீ இன்னைக்கு என்ன பண்ண, காது நீ என்ன பண்ண, இதெல்லாம் கேட்டியா, ஏன் இந்த மாதிரி தப்புலாம் பண்ண அப்படின்ட்டு எல்லாத்தையும் காது வாய் நீ என்ன இதெல்லாம் ஏன் பேசுன, ஏன் அவங்களுக்கு துக்கம் கொடுத்த, அப்படிலாம் நம்ம கேட்கணும்னு சொல்றாரு. இரவில் அந்த சபையை கூட்டுங்க. எந்த சபைனா குழந்தைகளுடைய சபை கிடையாது, தனது கர்மேந்திரங்களின் சபையை கூட்டினாரு. முக்கிய மந்திரியாகிய மனமேன் ஃபர்ஸ்ட் மனசை தான் கேட்பாராம். முக்கிய மந்திரி மனமா அதுகிட்ட கேட்பாராம், உனது இந்த நடத்தை நன்றாக இல்லை, நீ இந்த மனசு நீ சரியா இருந்தியா, நீ என்ன ஒழுங்கா சங்கல்பம் பண்ணியா, இன்னும் இஷ்டத்துக்கு எதையும் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்ட்டு நம்ம கேட்கணும் தினமும் மனசை. கட்டளைப்படி நட என்று கட்டளையிடுங்கள். டெய்லியுமே மனசுகிட்ட சொல்லுங்க, நான் சொல்றதான் நீ கேட்கணும், நீ சொமானில் இருக்கணும், நீ யாருன்ற நினைவை கொண்டு வரணும், நீ முழு நாளும் டிராஃபிக் கண்ட்ரோலில் அப்பப்போ பாபாவை நினைக்கணும், நீ என்ன நீ பாபாவை நினைக்காம எங்கேயோ ஓடுற அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். மனசுகிட்ட கேட்கணும். சம்ஸ்காரமே கட்டளைப்படி நட. இந்த சம்ஸ்காரம் இருக்குல்ல, அது 63 ஜென்ம சம்ஸ்காரம் நமக்குள்ளார பதிவாயிருக்கு. அது எல்லாமே நம்ம பண்ணுறது எல்லாமே நம்ம சம்ஸ்காரம் தான். டக்குன்னு கோவம் வந்துடுது, இதெல்லாம் எப்படின்னா சிலர் மனசில் கூட சொல்லுவாங்க, எனக்கு மனசில் அப்படி நினைக்கவே இல்லை, திடீர்னு வாயில் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுடைய சம்ஸ்காரம். அதாவது டப்புன்னு கோவப்படுறது, அதாவது நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது வல்லுன்னு கத்துறது, இதெல்லாம் அவங்களுடைய சம்ஸ்காரம். அது பிறவியா போன பிறவியிலேருந்தே இருக்கும். அது 63 பிறவியாவே அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரமே உருவாக்கியிருப்பாங்க. கேட்டால் எனக்கு இதுதான் சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய பதிவுகள், இதெல்லாம் 63 ஜென்ம பதிவுகள். அது இப்போ அதனால தான் தானாக நடந்துட்டு, நான் நினைக்கல ஆனால் தானாக நடந்தது. கை பாருங்க அடிச்சிரும், டப்புன்னு கை போய் அடிச்சிரும். நான் நினைக்கவே இல்லை, பாபா குழந்தையாயிட்ட கூட நான் நினைக்கவே இல்லை, அடிச்சிருச்சு கை தானாக அடிச்சிருச்சு, சொல்ல முடியுமா, இதெல்லாம் சம்ஸ்காரம். அதான் சொல்றாரு, சம்ஸ்காரமே கட்டளைப்படி நட. இது எல்லாத்தையும் கூட்டுங்க, தர்பார் கூட்டி காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த 5 கர்மேந்திரியங்களும் இந்த மனசு புத்தி சம்ஸ்காரமும் ஒழுங்காக இருந்துச்சா அப்படின்ட்டு அதுகிட்ட கேள்வி கேளுங்க. அப்போ தான் அது ஒழுங்காக வரும், கண்ட்ரோல் ஆகும், இல்லைன்னா கண்ட்ரோல் ஆகாது. அது இஷ்டத்துக்கு தான் ஆடும். கால் கூட சரியில்லைன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. காரணத்தை கேட்டு நிவாரணம் செய்யுங்க. இப்போ ரீசன் கேளுங்க, நீ ஏன் இப்படி பண்ண, மனசு நீ ஏன் இப்படி பண்ண, புத்தி நீ ஏன் அங்கே போன, பாபா நினைக்காம என்ன அங்கேயும் அவங்கள நினச்சிட்டு இருக்கிற, இவங்கள நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு ரீசன் கேளுங்க. ரீசன் கேட்டு அதை சரி செய்யுங்கன்றாரு. ஒவ்வொரு நாளும் அலுவலக சபையை கூட்டினாரு. இவ்வாறு தினமும் தனது சுயராஜ்ய சபையை கூட்டுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. டெய்லியுமே பிரம்மா பாபா இது பண்ணிட்டு தான் படுப்பாராம். அப்போதான் மறுநாள் அதை நம்ம செய்ய மாட்டோம்ட்டு டெய்லி இதை பண்ணுவாராம். இந்த மாதிரி தினமும் நீங்கள் உங்கள் சுயராஜ்ய சபையை கூட்டுங்கன்றாரு. சில குழந்தைகள் பாப்தாதாவிடம் இனிமையான உரையாடல் செய்கிறாங்க. சிலர் பாபாட்ட பேசுகிறாங்க, தனிப்பட்ட உரையாடல் பேசுகிறாங்க. கூறட்டுமான்னு கேட்குறாரு. என்ன பேசுகிறாங்க, எனக்கு எனது எதிர்கால சித்திரத்தை காண்பீங்கள், நான் என்ன ஆவேன். சிலர் கேட்குறாங்களாம், அந்த காலத்துலேருந்தே கேட்டிருக்கிறாங்க, நான் தேவதையாக ஆக போகிறேன்ல சொர்க்கத்தில், நான் என்ன ஆவேன், ராஜா ஆவனா பிரஜை ஆவனா வேலைக்காரி ஆவனா என்ன ஆவேன்னு சொல்லி இப்பயே கேட்குறாங்க.
ஆதி ரத்தினங்களுக்கு நினைவிருக்கும். ஆரம்பத்தில் ஜெகந்தாபா மம்மாட்ட கூட எல்லா குழந்தைகளும் தனது சித்திரத்தை கேட்டாங்களாம். நான் என்ன ஆவேன் மம்மா, மம்மா நான் என்ன ஆவேன் என்று எங்களது சித்திரத்தை கொடுங்கள்னு சொல்லி மம்மாட்ட கேட்டாங்களாம். பாப்தாதாவும் உரையாடல் செய்யும் போதும் தங்களது சித்திரம் கேட்டாங்க. அதாவது ஒரு காட்சி மாதிரி காட்டுங்கன்ட்டு பாபாட்ட கேட்டிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் கூட மனம் இருக்கும். எனது சித்திரம் கிடைத்துவிட்டால் நன்றாக இருக்கும். இப்ப கூட உங்களுக்கு கூட ஆசை இருக்கும் இல்லையா? ஐயோ நான் என்ன ஆவேன்னு தெரிஞ்சா எனக்கு நல்லா இருக்கும்ட்டு. ஆனால் பாப்தாதா சொல்றாரு, பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்துருக்கிறாராம். நமக்கு எல்லாருக்குமே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காராம். என்ன கண்ணாடினா, நிகழ்காலத்தில் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள் அல்லவா? இப்ப நீங்க உங்க கர்மேந்திரங்களை அடக்குறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்குதா? மனசு, புத்தி, சம்ஸ்காரம், உங்களுடைய கர்மேந்திரங்கள், கண், காது, மூக்கு, வாய் எல்லாம் ஸ்ரீமத் படி நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. நீங்க சுயராஜ்ய அதிகாரிகள் அல்லவா, இருக்கிறீர்களான்னு சொல்லி கேட்குறாரு. சுயராஜ்ய அதிகாரிகள் தானே நீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமெனில் கை உயர்த்துங்க. சுயராஜ்யம் அதிகாரிகளாக இருக்கிறீர்களா? நல்லது. சிலர் கை உயர்த்தாம இருக்கிறீங்க. சிறிது இருக்கிறீர்களா என்ன? சரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில அமிர்த வேலை பண்ணிடுவாங்க, அப்புறம் சாப்பாடெல்லாம் போக வச்சிருவாங்க, அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அப்புறம் நாள் முழுதும் வேஸ்ட் பேசின்னு இருப்பாங்க. அப்புறம் டிராஃபிக் கண்ட்ரோல் அது ஃபுல் டே நினைக்க மாட்டாங்க. அதோட சாயங்காலம் 6 மணிக்கு தான் பாபாவை நினைப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி கேட்குறாரு. நான் வந்து காலையில மட்டும் இருந்தேன், மத்தியானம் இல்லை, சாயங்காலம் சுயராஜ்ய அதிகாரியா இருந்தேன். அந்த மாதிரி இருக்கிறீங்களா? சிறிது இருக்கிறீர்களா? நல்லது. அனைவரும் சுயராஜ்ய அதிகாரிகள், வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஆக சுயராஜ்ய அதிகாரத்தின் சார்ட் உங்கள் எதிர்கால பதவியின் முகத்தை காண்பிக்கும் கண்ணாடி ஆகும்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த சார்ட் வைங்க, சுயராஜ்ய அதிகாரத்தின் சார்ட் வைங்க. நான் முழு நாளும் சுயராஜ்ய அதிகாரியா, கட்டளைப்படி என்னுடைய கர்மேந்திரங்கள் இயங்குது, ஸ்ரீமத் படி நடக்குது அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய கண்ணாடியில நீங்க பார்க்கலாம் உங்க முகத்தன்றாரு. உங்கள் எதிர்கால பதவியின் முகத்தை காண்பிக்கும் கண்ணாடி அதுதான்றாரு. இந்த கண்ணாடி அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது தானே. இப்ப சுயராஜ்ய அதிகாரி அந்த கண்ணாடி அதுல பாத்துட்டீங்கனாலே தெரியும் நான் என்னவாக போறேன்ட்டு. நீங்க மனசு, புத்தி, கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் உங்க பேச்சு கேட்டுருச்சுன்னா, ஆத்மா சீட்ல நீங்க உட்காந்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ராஜா ஆயிடுவீங்க. இல்லைன்னா நீங்க என்ன ஆக போறீங்கன்னு உங்களுக்கே தெரியுன்றாரு. இந்த கண்ணாடி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு தானே, தெளிவாக இருக்கிறதா, எந்த கருப்பு கரைகள் படியவில்லை தானே, நல்லதுன்றாரு. அதான் நமக்கே புரிய வைக்கிறாரு. இப்ப நம்ம கோவப்படுறோம், அப்ப வந்து நம்ம நம்ம அந்த வாய் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, அப்புறம் எங்க இருந்து போய் அங்க ராஜா ஆகிறது? இங்கேயே நம்ம கண்ட்ரோல்ல நம்ம வாய் இல்லை, அப்புறம் வந்து நம்ம போய் ராஜாவே ஆக முடியாது. இப்பயே தெரியும் நமக்கு, அது நீண்ட கால புருஷார்த்தம் இருக்கணும். அப்ப கண்ட்ரோல்ல இருக்கணும் எல்லா கர்மேந்திரியங்களும். ஃபர்ஸ்ட் மனசு சரியில்லை, மனசுல தான் ஓடுது, மனசுல தான் எல்லா எண்ணங்களும் ஓடுது. இவங்களை நல்லா திட்டணும்ட்டு மனசுல தான் தோணுது. புத்தி சொல்றதையும் மனசு கேட்கல, வாயும் பேசிடுது. அப்ப கண்ட்ரோலே இல்லை, மனசு புத்தி வாய் கண்ட்ரோலே இல்லை, ஆத்மா சீட்லயே உட்காரல, தேக உணர்வுல எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா அப்ப நம்ம பிரஜை. புரிஞ்சுக்கணும், நம்ம பிரஜை, நம்ம வந்து ராஜா கிடையாது, நம்ம பிரஜைன்ட்டு. அப்ப இதெல்லாம் ஈஸியா பாபா சொல்லிட்டாரு. நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்களா, அப்ப நீங்க பிரஜை. இது வரைக்கும் நீங்க பிரஜை ஆகிறதுக்கு தான் லாய்க்கு. இப்ப இதுக்கப்புறம் நீங்க புருஷார்த்தம் பண்ணி நல்லா ராஜா ஆயிட்டீங்கன்னா ராஜா ஆக முடியுன்றாரு. இப்ப கருப்பு கரைகள் படியவில்லை தானே, நல்லது. கருப்பு கரைகள் இருக்காது, ஆனால் சில நேரங்களில் சூடான நீரின் மூடு பனி போன்ற கண்ணாடியில் பதிந்து விடுகிறது. கருப்பு கரைனா ரொம்ப ரொம்ப அவங்கள திட்டிட்டேன், அடிச்சிட்டேன், அந்த மாதிரிலாம் கருப்பு கரை வந்து படியல நம்மளுடைய கண்ணாடியில. ஆனா வந்து சில நேரங்கள்ல அந்த நம்ம குளிக்கும் போது ஹாட் வாட்டர்ல குளிச்சோம்னா கண்ணாடியில அப்படியே அந்த நீர் மூடு பனி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை உதாரணம் சொல்றாரு. அந்த மாதிரி இப்ப பதிஞ்சிருக்குதான் இப்ப நம்மளோட கண்ணாடியில. சூடான நீரின் மூடு பனி போன்ற கண்ணாடியில் பதிந்து விடுகிறது. பனி கண்ணாடியில் படியும் போது கண்ணாடி தெளிவாக தென்படுவது கிடையாது. அப்ப என்னன்னா நம்ம யாருன்னு நமக்கே தெரிய மாட்டுது, அந்த மாதிரி நம்ம நம்ம இருக்கிறோன்றாரு. குளிக்கும் போது அனைவருக்கும் அனுபவம் இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியில சூடான தண்ணியில குடிக்கும் போது கண்ணாடி ஃபுல்லா மறைஞ்சிரும், நம்ம முகமே தெரியாது. அந்த கண்ணாடியில ஒரே அந்த பனி மாதிரி மூடு பனி மாதிரி பதிஞ்சிருக்கும். இப்ப அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரிய மாட்டுது, ஏன்னா அந்த மாதிரி நடத்தை இருக்கு. அதே போன்று ஏதாவது ஒரு கர்மேந்திரம் கூட இன்று வரை உங்களது கட்டுப்பாட்டில் இல்லையெனில் கட்டுப்பாட்டில் இல்லையெனில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஆனால் அவ்வப்போது இருப்பது கிடையாது. பாபா இப்படிலாம் சொல்றாரு பாருங்களேன். இப்போ இது வரைக்கும் ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் உங்க கட்டுப்பாட்டுல இல்லை, அதாவது இருக்குது. அந்த இப்போ வாயை கூட நம்ம அடக்கி வச்சிருக்கிறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது கிடையாது, திடீர்னுட்டு சுள்ளுன்னு பேசிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரியே எல்லாத்தையும் சொல்லலாம். இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாய் தான் இப்போ சொல்கிறோம். இப்போ வாய் பாபா சொல்கிறார். அப்போ நம்ம வந்து வாயை வந்து
கட்டுப்பாட்டில அப்பப்போ வாய் அடக்கி இருக்கிறோம். சில டைமில் வாய் பேசிடுது எதையாவது. அப்போ வந்து இந்த மாதிரி அவ்வப்போது இருக்கிறது கிடையாது. அதனால் கண்களாக இருக்கட்டும், வாயாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், காலாக கூட இருக்கட்டும், காலும் கூட அவ்வப்போது கெட்ட சகவாசத்தின் பக்கம் தான் சென்று விடுகிறது. பாருங்களேன், இந்த காலு கூட சொன்ன பேச்சு கேட்குதா? எங்கே போகக்கூடாது சொல்கிறோமோ அங்கே தான் போகும். போகும் இல்லையா? கெட்ட சகவாசம் யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்க பின்னாடியே போயிடும் இல்லையா? ஆக காலும் கட்டுப்பாட்டில் இல்லை என்று ஆகிவிடுகிறது அல்லவா? அப்போ காலு கூட நம்ம சொல்ல பேச்சு கேட்க மாட்டுது, ஆத்மா பேச்சு கேட்க மாட்டுது. குழுவில் அமர்ந்து விடுகிறார்கள். எங்கே போயிடுறாங்கன்னா ராமாயணம் பாகவதம் இங்கே சொல்கிற இடத்துக்கு போயிட்டு தலைக்கீழான கதையை கேட்பார்கள், சரியானதை கேட்க மாட்டார்கள். இங்கே பாபா சொல்கிற முரளியை கேட்காம பழையபடி போயிட்டு ராமாயணம் பாகவதத்தை கேட்குறாங்க. ஆக எந்த ஒரு கர்மேந்திரியமும் சங்கல்பம் நேரம் சகிதமாக கட்டுப்பாட்டில் இல்லையெனில், சுயராஜ்யத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லையெனில் உலக ராஜ்யத்தை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள்? நீங்க வந்து உங்களுடைய கர்மேந்திரியம், உங்க மனசு புத்தி எதுவுமே உங்க கண்ட்ரோல் இல்லை. நம்ம கண்ட்ரோல்லையே எதுவுமே நம்ம ஓடலை, நம்மளுடைய சுயமே கண்ட்ரோல் இல்லைன்னா அப்போ நீங்கள் எப்படி உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட மனசு புத்தி, நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். நம்மளுடைய எண்ணம், நேரம் எல்லாமே கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். இது வரைக்கும் யாரும் கொண்டு வரலை. கொண்டு வந்திருந்தா கர்மாதித ஆயிருப்பாங்க. அதனால் கொண்டு வராதனால அப்புறம் எப்படி நீங்கள் ராஜாவாவீங்கன்னு கேட்குறாரு. ராஜாவாக எப்படி ஆவீங்க? அங்கே அனைத்தும் மிக சரியாக இருக்கும். சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கும். சத்தியுகத்தில் அந்த மாதிரி தேவி தேவதைகளோட ராஜ்யம் அப்படிதான் இருந்தது. அங்கே வந்து லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தி அனைத்தும் தானாகவே சங்கம யுகத்தின் முயற்சியின் பலனாக தான் அங்கே கிடைக்கும்ன்றாரு. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இந்த இந்த சக்தி தான் உங்களுக்கு அங்கே வரும். ஆளும் சக்தி, கண்ட்ரோலிங் பவர், இது இங்கே நீங்கள் கடைப்பிடிக்கிறது தான் அங்கே வந்து கிடைக்கும். எனவே சங்கமயுகம், அதாவது நிகழ்காலத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தி குறைவாக இருந்தால், முயற்சி குறைவு எனும்போது எப்படிப்பட்ட பிராப்தி கிடைக்கும்? இப்போ நம்மக்கிட்ட கண்ட்ரோலிங் பவர் இல்லை. பாபா பேசக்கூடாதுன்னு நினச்சேன், பேசிட்டேன், வாய் பேசிருச்சு. அப்போ கண்ட்ரோலிங் பவர் இல்லை, கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை, ஆளுமை சக்தி இல்லை. உங்கள் வாயை உங்கள் பேச்சு கேட்க மாட்டுது. அப்போ மற்றவங்க எப்படி நம்ம பேச்சு கேட்பாங்க? நம்மளே நம்ம பேச்சை கேட்கலன்னா, அப்போ வந்து நம்ம மனசே நம்ம பேச்சை கேட்கலன்னா அப்போ எதிரால உள்ளவங்க நம்ம பேச்சை எப்படி கேட்பாங்க? ஒரு குழந்தை கூட என் பேச்சை கேட்க மாட்டேதுன்னா அதான் அர்த்தம். ஏன்னா நம்ம சுய கட்டுப்பாட்டு, அதாவது சுயத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலை. கண்ட்ரோலிங் பவர் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம வந்து ஒழுங்காக இருந்தோன்னா சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து ஒழுங்காக இருப்பாங்க. அதான் சொல்கிறாரு, முயற்சி வந்து குறைவு. உங்கள்கிட்ட முயற்சி குறைவாக இருக்கிறதுனால தான் அப்போ என்ன கிடைக்கும்? எப்படிப்பட்ட பிராப்தி கிடைக்கும்? கணக்கு பார்ப்பதில் புத்திசாலிகள் அல்லவா? ஆக இந்த கண்ணாடியில் தனது முகத்தை பாருங்க. உங்க கணக்கு பார்க்க தெரியும்ல. ஒரு 10 ரூபாய் நோட்டு கொடுத்து கணக்கு பார்த்து எண்ணி கொடுங்கன்னா கொடுப்போம் இல்லையா? எல்லாரும் புத்திசாலி தானே நீங்களான்றாரு. ஆக இந்த கண்ணாடியில் இப்போது உங்களோட முகத்தை பாருங்க, தனது தோற்றத்தை பாருங்கள். நான் ராஜாவாக தென்படுகிறதா, ராயல் குடும்பத்தினராக தென்படுகிறதா? அட்லீஸ்ட் ராயல் குடும்பத்தினராவது, பிரம்மா பாபாவுடைய குடும்பத்திலையாவது போயிட்டு அங்கே வந்து கிருஷ்ணராக இருப்பார்ல, கிருஷ்ணருடைய குடும்பத்தில் ஒரு ஆளாவது தென்படுகிறதா? ராயல் பிரஜையாக தென்படுகிறதா? ராயல் பிரஜைன்னா அது அரண்மனைக்குள்ளே இருக்க மாட்டாங்க, வெளியில் இருப்பாங்க. கிருஷ்ணர் வீட்டில் கிருஷ்ணர் கிட்டக இருக்க மாட்டாங்க, கிருஷ்ணரை விட்டு எட்ட இருப்பாங்க, கிருஷ்ணருடைய பிரஜையாக இருப்பாங்க. அப்போ ராயல் பிரஜையாக தென்படுகிறதா இல்லை சாதாரண பிரஜையாக தென்படுகிறதா? பிரஜைக்கும் பிரஜை, சாதாரண பிரஜை, எப்படிப்பட்ட தோற்றம் இப்போது தென்படுகிறதுன்னு சொல்லி கேட்குறாரு. சித்திரம் கிடைத்து விட்டதா? பாபா கேட்குறாரு, நீங்கள் கேட்டீங்கல்ல, இப்போ கண்ணாடியில் பாருங்க உங்கள் சித்திரத்தை, இப்போ சித்திரம் கிடைச்சிருச்சான்னு கேட்குறாரு நம்மள. இந்த சித்திரத்தின் மூலம் இப்போ செக் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சோதனை செய்ய வேண்டும். இப்போ மனசு உடையாதீங்க. இப்போ பார்த்துட்டு இப்போ ஒரு நாளும் செக் பண்ணுங்க பிரம்மா பாபா மாதிரி. ஏனெனில் நீண்ட கால முயற்சியின் மூலம் நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் பலனாக கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் புருஷார்த்தம் பண்ணுங்க. நீண்ட காலம் முயற்சி பண்ணும்போது தான் அங்கே போய் நீண்ட காலம் நீங்கள் சொர்க்கத்தில் ரொம்ப நாள் ராஜ்ய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. கடைசி நேரத்தில் எல்லையற்ற வைராக்கியம் வந்துவிடும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் எனில் கடைசி நேரம் வரும்போது நீண்ட காலமாக இருக்குமா? நிறைய பேர் சொல்கிறாங்க, பாபா நான் இப்போ இப்படி தான் இருப்பேன், கடைசியில் மாறிடுவேன். இதெல்லாம் என்ன இது? கடைசியில் எல்லையற்ற வைராக்கியம் வந்துடும். கனவுல கூட நினைக்காதீங்கன்றாரு. கடைசியெல்லாம் யாருக்கும் வராது, நீண்ட கால சம்ஸ்காரம் தான் அது உருவாகுன்றாரு. கடைசி நேரம் வரும்போதெல்லாம் நீண்ட காலம்னு அதை சொல்ல முடியுமா? அப்ப மாறிக்கிறேன்னா அப்ப மட்டும்தான் சுயராஜ்ய அதிகாரி. அப்ப எத்தனை ஒரு பிறவி மட்டும்தான் ராஜாவாக முடியும். அது கூட ஆக முடியுமான்னு தெரியாது. ஏன்னா கடைசியில யாராலையும் சம்ஸ்காரத்தை மாற்ற முடியாது. ஒரு டீ குடிக்கிறதே நம்மளால மாற்ற முடியல. நம்ம சம்ஸ்காரத்தை எப்படி நம்ம மாற்ற முடியும்? அதான் சொல்றாரு, நீண்ட கால புருஷார்த்தம் இருக்கணும்.
அதாவது தினம் தினம் பாபாவை நினச்சி நினச்சி நம்மளோட பழைய சம்ஸ்காரத்தை மாற்றணும். அந்த 5 விஹாரத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பாபாவை நினைக்க நினைக்க தான் போயிடும். அதே எல்லாமே போயிடும். நம்ம சக்திகள் நிறைந்தவங்களா மாறிடுவோம். அல்லது குறுகிய காலகமாக இருக்குமான்னு சொல்லி கேட்குறாரு. நீண்ட காலமாக இருக்குமா, கடைசி நேரத்தில் மாறிக்கிறேன்னா அது நீண்ட கால புருஷார்த்தமா இல்லை குறுகிய கால புருஷார்த்தமான்னு சொல்லி கேட்குறாரு. நீண்ட காலம் என்று கூற முடியாது அல்லவா? நீண்ட காலமாக நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு உங்களை சொல்ல முடியாது இல்லையா? ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். அந்த எல்லா விகாரத்துலையும் ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். கடைசியில் மாறிக்கிறேன்னா என்னைக்கு நீங்கள் மாறுறதுன்றாரு. எனவே 21 பிறவிகள் முழுமையாகவே ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும். பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் நீண்ட கால ராஜ்ய அதிகாரியாக இருந்தால் தான் அங்கே போய் 21 பர்த்துக்குமே நீங்கள் ராஜ்ய அதிகாரியாக ஆக முடியுன்றாரு. சிம்மாசனத்தில் அமராவிட்டாலும் சரி, ஆனால் ராஜ்ய அதிகாரியாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ராஜா சிம்மாசனத்தில் உட்காரனா கூட பரவாயில்ல, ராஜ்ய அதிகாரியா அங்க இருக்கணுன்றார். இந்த நீண்ட கால முயற்சி நீண்ட கால பிராப்திக்கு தொடர்பு இருக்கிறதுன்றார். இந்த மாதிரி நம்ம நீண்ட கால முயற்சி பண்ண பண்ண நம்ம கண்ட்ரோலிங் பவர்ல வந்து நம்ம உடம்பை இயக்க இயக்க ஆத்ம ஸ்திதி நமக்கு வந்துடும். ஆத்மா சோல் கான்சியஸ் வந்துடும். இந்த மாதிரி 9 லட்சம் பேர் வந்துட்டா கூட போதும், உலகம் மாறிடும். அதான் சொல்றாரு, நீண்ட கால பிராப்திக்கு தொடர்பு இருக்கு, ஆகையால் அலட்சியமாக இருந்துராதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து ஒருத்தவங்க 2 பேருக்கு பாபா இந்த பாடம் எடுக்கல, முழு ராஜ்யத்துக்கே எடுத்துட்டு இருக்கிறாரு. இதுல யார் ட்ரை பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா ராஜாவாயிடுவாங்க. இப்போது விநாசத்திற்கான தேதி முடிவாகவில்லை, தெரியவில்லை. 8 ஆண்டுகளில் ஏற்படுமா விநாசம், 10 ஆண்டுகளில் ஏற்படுமா தெரியவே இல்லை. வரக்கூடிய காலகட்டங்களில் ஆகிவிடுவேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் சிலர் லெத்தாஜிக்கா முயற்சி பண்றாங்க. விநாசம் தானே, எப்போ வரும்னு தெரில, 8 ஆண்டு ஆகுமா 10 ஆண்டு ஆகுமான்ட்டு. சரி, நான் வந்து இன்னொரு வரக்கூடிய காலத்துல நான் சுயராஜ்ய அதிகாரி ஆயிடுவேன் அப்படிலாம் கிடையாதுன்றார். அந்த மாதிரிலாம் லெத்தாஜிக்கா இருக்காதீங்க. உலகத்தின் இறுதி பற்றி யோசிப்பதற்கு முன்னாடி தனது பிறவின் இறுதி காலம் பற்றி யோசிங்க. சரி, உலகம் விடுங்க, அது என்னைக்கு விநாசம் ஆகுதோ, நீங்க என்னைக்கு வந்து உங்களுடைய இறுதி டேட் என்ன அது சொல்லுங்க. நம்ம உடம்பு விட்டு என்னைக்கு போவோம்னு தெரியல, ஏன்னா உடம்புடைய நிலை அப்படி இருக்குது. உங்களோட இறுதி காலம் பத்தி யோசிங்கன்றாரு. நம்ம உடலை விட்டு போகும்போது சுயராஜ்ய அதிகாரியா போகணும். சொன்னார்ல, காட்சி கிடைக்கும், சிரிச்சுக்கிட்டே அந்த உடம்பை விட்டு போகணும். அந்த மாதிரி இருக்கணுமா? இப்போ அழுதுகிட்டே போனோம்னா இங்கே தான் பிறந்துருவோம். அதான் சொல்றாரு, உங்களிடம் தேதி முடிவாகி இருக்கிறதா? இப்போ சொல்லுங்க, உங்களுடைய டெத் டேட் உங்களுக்கு தெரியுமா? இல்லை உலகம் எப்போ அழிய போகுது அதாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த தேதியின் எனக்கு மரணம் ஏற்படும் என்று யாருக்காவது தேதி முடிவாகி இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. நம்மளே கேட்குறாரு, இந்த தேதியில தான் எனக்கு மரணம் வரப்போகுது, உங்களுக்கு தேதி தெரியுமா கேட்குறாரு. யாரிடமாவது இருக்கிறதா? இல்லை அல்லவா? யாருக்குமே தெரியாது இல்லையா? என்ன நடக்கும்னு தெரியல. அஜானக்குன்னு சொல்லுவார் பாபா, திடீர்னு நடக்கும். உலக இறுதி ஏற்பட்டே தீரும். கண்டிப்பா உலக விநாசம் நடக்கும், சொர்க்கம் வரும், சரியான நேரத்தில் அது நடந்தே தீரும். ஆனால் முதலில் தனது இறுதி காலம் பற்றி யோசியுங்கள். இப்ப நமக்கு எப்ப அந்த கடைசி காலம்னு தெரியாது, அதை பத்தி யோசிங்க. அதுக்கு முன்னாடி புருஷார்த்தம் பண்ணணும்ல, அதுதான் சொல்றாரு. மற்றும் இப்ப ஜெகதாம்பா ஸ்லோகன் கூட நினைவு வைங்க. அம்மா எப்படி வந்து முயற்சி பண்ணாங்கன்னா, அவங்க என்ன ஸ்லோகன் மனசுல வச்சிருந்தாங்கன்னா, அந்துமதி, அதாவது அர்கடி அந்திங்கடி, அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் தனது இறுதி நிமிடம் என்ற நினைவுகள் தான் மம்மா சொன்னாங்க. மம்மானா, நான் இப்ப செத்துட்டேன்னா என்ன ஆகுறது, இந்த செகண்ட் நான் இறந்துட்டேன்னா என்ன ஆகுறது, அப்ப இதோட முடியுது இல்லையா புருஷார்த்தம். அப்படி பயந்துகிட்டு நினைக்கணும் பாபாவை. அவங்க வந்து அவங்களுடைய தங்கச்சி இறந்துட்டாங்க. அந்த தங்கச்சி வந்து டைஃபாய்டு ஏதோ ஒரு ஜுரம் வந்து இறந்துட்டாங்க. அப்போ கொண்டு போய் அவங்கள வந்து இறுதி சடங்கெல்லாம் அவன் அம்மா தான் செய்கிறாங்க. அதை செய்யும் போதே அவங்களுக்கு அந்த ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. அப்போ நான் திடீர்னு இறந்தா என்ன ஆகிறது, அப்போ நான் இந்த ஹர்கடி என் அந்திம் கடி, நான் இன்னைக்கே இறந்துட்டேன்னா அப்போ நான் என்ன பதவி அடைவேன், அந்த பயம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அம்மாலாம் முயற்சி செஞ்சாங்க. நம்ம தான் இப்போ லெத்தாஜிக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். பாபா தானே, நாளைக்கு நான் கடைசியா மாறிடுறேன் பாபா, இதெல்லாம் நம்ம தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். அதான் சொல்றாரு, ஒவ்வொரு நிமிடமும் தனது இறுதி நிமிடம் என்று நினைங்க, திடீரென்று நடைபெறும். எல்லாமே திடீர் தான், மரணம் கூட திடீர்னு வரும், உலகம் கூட திடீர்னு அழியுன்றாரு. உலகம் உங்களது இறுதி நேரத்திற்கான தேதி கூறப்பட மாட்டாது, அனைத்தும் திடீரென்று நடைபெறும் விளையாட்டாகும்ன்றாரு. ஆகையால் இப்போ சபையை கூட்டுங்க. இப்போ உங்க பாபா எச்சரிக்கிறாரு, தினம் தினம் நைட்ல சபையை கூட்டுங்க. ஹே ராஜாக்களே, சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்களே, நம்மளதான் சொல்றாரு. சுயராஜ்ய அதிகாரி ராஜா யாரு? ஆத்மாக்கள். நம்ம ஆத்மா எல்லாருமே சுயராஜ்ய அதிகாரி ராஜா. தனது சபையை இப்ப கூட்டுங்க. கூட்டுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. கூண்டுல நிக்க வைங்க. கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் நைட்ல கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேளுங்க. நீ காலையில இருந்து சட்டம் ஒழுங்குபடி இருந்தியா? சட்டத்தை மீறினியா? உன்னை வந்து ஜெயிலில் போட்டுருவேன்னு பயமுறுத்துங்க.
இந்த மாதிரிலாம் பண்ணினா உன் பதவி போயிடும் அவ்வளோதான் அப்படின்னு ஆத்மா வந்து சீட்டில் உக்காந்து நான் அதை கேட்கணும். அப்பதான் வந்து இப்பவே வந்து ஆத்மா சீட்ல உட்கார உட்கார தான் என்ன ஆகும், ஆத்மா வந்து சோல் கான்சியஸ்ல வரும்ன்றாரு. இப்ப சபையை கூட்டுங்க, எல்லாத்தையும் கட்டளைப்படி நடத்துங்கன்றாரு. ஏனெனில் சட்டம் ஒழுங்கு இருக்கும் என்று எதிர்காலத்திற்கான புகழ் தான் பாடப்பட்டிருக்குது. அதாவது லட்சுமி நாராயணன் ராஜ்யத்துல சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு சொல்லி பாடப்பட்டிருக்குதாம் சொர்க்கத்துல. இப்ப சொல்றோம்ல, இப்ப சட்ட ஒழுங்கே இல்ல, சட்ட ஒழுங்கே இல்லைன்றாங்கல்ல கலியுகத்துல. எப்படி மோசமா நடக்குது, அரசியல் சரியில்லை, ஆன்மீகமும் சரியில்லை, சட்டம் ஒழுங்கே இல்லைன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ஆனா எதிர்காலத்துல அது இருக்கும்னு சொல்லி புகழ் பாடப்பட்டிருக்குது. இயற்கையாகவே இருக்கும். அப்ப இயற்கையாகவே அந்த சட்டம் ஒழுங்கு எல்லாருமே இயற்கையாகவே கரெக்டா நடப்பாங்க. நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. நம்ம ஒரு சட்டம்லாம் போட தேவையில்ல. அம்பேத்கர் மாதிரி இந்த எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. அங்க வந்து இயற்கையாகவே எல்லாருமே கரெக்டா தான் நடப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே. அன்பு மற்றும் சட்டம் 2மே சமநிலையில இருக்கும்னு சொல்றாரு. அதாவது அன்பாவும் இருப்பாங்க, சட்டம் ஒழுங்கோடையும் இருப்பாங்க. லவ் அண்ட் லா 2மே சமநிலையில இருக்கும். அதாவது இப்ப நம்ம அன்பா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. அன்பா பழகுறாங்க தானே, இவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் தலையில மிளகா அரைச்சிட்டு நம்மள எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. அதனால அன்பா மட்டும் இருக்கிறதுலாம் தப்பு. சட்டத்தோட இருக்கணும், சக்திகளும் இருக்கணும். சர்வ சக்திகளும் இருக்கும்போது தான் நம்ம முன்னாடி நடுங்கும் எல்லாருக்கும் கால். ஏன்னா பிரம்மா பாபா முன்னாடி யார் வந்தாலும் சரி, அவங்கள குறைய கூட சொல்ல கூட மாட்டாங்களாம். சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கே தன்னுடைய தப்பு புரிஞ்சுட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சணுமா கிளம்பிடுவாங்களாம். அந்த மாதிரி சர்வ சக்திகள் நிறைந்தவரா அவர் இருந்தாரு. அந்த மாதிரி நம்மளும் பாபா நினைவுல இருந்தோம்னா நம்ம கிட்ட தவறா எதுவுமே நடக்காது. நம்ம முன்னாடி வர்றவங்க அவங்க தப்பு அவங்களே உணர்ந்து அவங்களே போயிடணும். நம்ம பேசவே கூடாது. அந்த மாதிரி சொர்க்கத்துல இருந்துச்சுன்றாரு. இப்பவே அந்த சம்ஸ்காரம் வரணும். அன்பு மற்றும் சட்டம் 2ம் சமநிலை நம்மளை யாருமே ஏமாத்த முடியாது. அந்த மாதிரி ஆயிடும்ன்றாரு போக போக. ஏன்னா பரமாத்மாவுடைய சக்தி நமக்குள்ள இருக்கு இல்லையா? அதனால யாருமே நம்மளை ஏமாத்த முடியாது. பொய் சொன்னாங்கன்னா அவங்களுக்கே உறுத்தும். ஐயோ, இவங்கள்ட்ட போய் நம்ம பொய் சொல்லிட்டோமே, இவங்க எவ்வளவு நல்லவங்க, இவங்க பரமாத்மாவுடைய குழந்தை, இவங்கள்ட்ட நம்ம பொய் சொல்றோமேன்ட்டு அவங்களுக்கே உறுத்தும். அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்திதி இருக்கணும்ன்றாரு. இயற்கையாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த சொர்க்கத்துல அந்த மாதிரி இருக்கும். இது சட்டம் என்று ராஜா எந்த ஒரு சட்டத்தையும் அங்க உருவாக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் நம்ம சட்டம் போறோம். அம்பேத்கர் வந்து ஒரு சட்டத்தை உருவாக்குனாரு. அந்த மாதிரி எல்லாம் சொர்க்கத்துல ராஜா வந்து சட்டத்தை உருவாக்க மாட்டார். இயற்கையாகவே சட்டம் இருக்கும்ன்றாரு. சட்டம் ஒழுங்கு இருக்கும். எல்லாரும் அந்த சட்டம் ஒழுங்குபடிதான் நடப்பாங்க. இன்றைய நாட்களில் சட்டம் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைய நாட்களில் காவல்துறையினரும் கூட அந்த சட்டத்தையே மீறிடுறாங்க. யார் இப்ப சட்டப்படி நடக்கிறாங்க? தவறுதான் நடக்குது இல்லையா? உலகத்துல எவ்வளோ பிரச்சனை. யாருமே சரி கிடையாது. டீச்சர்ன்றாங்க, டீச்சரே சரி கிடையாது. காவல்துறையினரும் சரி கிடையாது. அப்புறம் சட்ட ஒழுங்கே இல்லாம இருக்கு இப்போ. இது கலியுகம். ஆனா சொர்க்கத்துல இயற்கையாகவே எல்லாரும் சட்ட ஒழுங்குபடி நடப்பாங்க. ராஜா எப்படியோ அப்படிதான் பிரஜைகள். ஆனால் அங்கு இயற்கையாகவே அன்பு மற்றும் சட்டம் சமநிலையில இருக்குன்றாரு. ஆக இப்போது சர்வ சக்திவான் என்ற இருக்கையில இப்ப செட் ஆகி இருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பாபா நினைவுல இருக்கணும். பாபா நினைவுல இருந்து நான் யாரு? பாபாவுடைய குழந்தை. நான் சர்வ சக்திவானுடைய குழந்தை. மாஸ்டர் சர்வ சக்திவான்ற சீட்ல செட் ஆயிட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்க கர்மேந்திரியங்கள் உங்க சொல் பேச்சு கேட்கும். எல்லாமே உங்க சொல் பேச்சு கேட்கும். பிறகு இந்த கர்மேந்திரியங்கள், சக்திகள், குணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சரி ஐயா, சரி ஐயா என்று கூறும். ஏமாற்றாது. உங்க கண்ணு, காது, மூக்கு, வாயே உங்களை ஏமாத்தாதுன்றாரு. இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? அடுத்த நினைவு நாளன்று எந்த விழா கொண்டாடுவீங்க? பாபா நம்மளே கேட்குறாரு இப்ப கேள்வி. இப்ப என்ன செய்ய போறீங்க? அடுத்த நினைவு நாளுக்கு என்ன விழா கொண்டாடுவீங்க? ஒவ்வொரு மண்டலமும் இந்த விழாவை கொண்டாடுகிறீங்க இல்லையா? பாராட்டு விழா கூட அதிகம் கொண்டாடிப்பீங்க. இப்போது சதா ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நேரத்தின் வெற்றி விழாவை கொண்டாடுங்க. இந்த விழா கொண்டாடுங்கன்றாரு. இப்ப என்ன ஆகணும்? வேஸ்ட் முற்றிலும் அழிந்திடணும். இந்த வேஸ்டா பேசிட்டு இருக்கிறோம்ல, இந்த வேஸ்டா இந்த நம்மளுடைய அந்த சம்ஸ்காரத்தை நீக்கிருங்கன்றாரு. வேஸ்டா ஒண்ணு கூட ஆகக்கூடாதுன்றார். ஏனெனில் நீங்களாம் யார்? வெற்றி மூர்த்தி ஆவதன் மூலம் ஆத்மாக்களுக்கு திருப்தி என்ற வெற்றி பலனாக கிடைக்கும். நீங்க வெற்றி மூர்த்தி ஆயிட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் திருப்தி என்ற வெற்றி பலனாக கிடைக்கும். நிராசையிலிருந்து நாலாபுறங்களிலும் சுப ஆசைகளின் தீபம் ஏற்றப்பட்டுவிடும். இப்ப எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? நிராசை அடைஞ்சிருக்கிறாங்க இல்லையா? உலகத்துல யார் திருப்தியா வாழறாங்க? எல்லாருக்குமே எப்படி இருக்குது? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நிராசை காரணமா எல்லாரும் துக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப நீங்க ஒழுங்காயிட்டீங்கன்னா, உங்க கர்மேந்திரம் ஒழுங்காயிடுச்சு, நீங்க ஒழுங்காயிட்டீங்கன்னா உங்களுடைய அதிர்வலைகள் நாலாபுறம் பரவி எல்லாருக்கும் சுப ஆசைகளின் தீபம் ஏற்பட்டுடும். அதாவது என்ன தோணும் எல்லாருக்கும்? ஆஹா வந்துட்டாங்க,
சிவசக்திகள் வந்துட்டாங்க. இனிமே நம்ம கவலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் இப்ப நிலைநாட்ட போகுதுன்ற ஒரு தைரியம் எல்லாருக்கும் வரும். ஏதாவது வெற்றி கிடைத்தால் தீபம் ஏற்றுவார்கள் அல்லவா? இப்ப வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க இல்லையா? இப்போது உலகின் ஆசைகளின் தீபத்தை இப்ப ஏத்துங்க. ஒவ்வொரு ஆத்மாவிற்குள் ஏதாவது ஒரு நிராசை இப்ப இருக்கதான் செய்கிறது. நிராசையின் காரணத்தினால குழப்பம் ஏற்படுது, டென்ஷன் இருக்கிறது. அழிவற்ற தீபங்களே, இப்போது ஆசை தீபங்களின் தீபாவளியை கொண்டாடுங்கன்னு சொல்றாரு. இப்ப ஆசை தீபங்களின் தீப வரிசையை ஏத்துங்க, தீபாவளி கொண்டாடுங்க. முதலில் தன் மீது ஏற்றுங்க, பிறகு அனைவன் மீதும் இந்த தீபாவளியை கொண்டாடுங்கன்றாரு. கேட்டீர்களா? மற்றபடி பாப்தாதா குழந்தைகளின் அன்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அன்பு என்ற பாடத்தில் எல்லா சதவீதம் நன்றாக இருக்கிறது. எல்லாரும் அன்பாதான் இருக்கிறீங்க பாபா மேல. நீங்கள் இவ்வளவு முயற்சி செய்து இங்கு எதற்காக வந்திருக்கிறீங்க? இப்ப மதுவனு கூட இவ்வளவு முயற்சி செய்து எதுக்காக வந்திருக்கிறீங்க? உங்களை அழைத்து வந்தது யார்? ரயில் வண்டி கூட்டிட்டு வந்துச்சா, ஏரோப்ளேன் கூட்டிட்டு வந்துச்சா? அன்பு தான் அழைத்து வந்துச்சு இல்லையான்னு கேட்கிறாரு. அன்பு என்ற விமானத்தின் மூலம் வந்தடைச்சிட்டீங்க. ஆக அன்பு என்ற விஷயத்துல எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்கன்றாரு. இப்போது சர்வ சக்திகளில் மாஸ்டராக இருக்கிறேன் என்பதுல இப்ப பாஸ் ஆகணும்ன்றாரு. அதெல்லாம் பாஸ் ஆயிட்டீங்க, அன்புல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, சக்தியில பாஸ் ஆகுங்கன்றாரு. சர்வ சக்திகள் நான் தான் மாஸ்டர், நான் இல்லாம யாரு? பாபா கேட்பாரு. நீங்க தானே அது, நீங்க இல்லாம வேற யாருன்னு சொல்லி கேட்பாரு. உங்களுக்கு தானே பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன். சில பேருக்கு டவுட், நம்மளாம் அப்படி ஆக முடியுமா அப்படின்ட்டு. அதான் சொல்றாரு. பிறகு இந்த இயற்கை, இந்த மாயை, இந்த சம்ஸ்காரம் போன்ற எல்லாமே உங்களது வேலைக்காரர்களாக ஆகிரும். நீங்க மட்டும் சர்வ சக்திக்கு மாஸ்டர் ஆயிடுங்க பார்ப்போம். சிவசக்தி ஆயிட்டீங்கன்னா இந்த இயற்கையே உங்க பேச்சு தான் கேட்கும். அதனால கிருஷ்ணர் நடந்து போகும்போது அந்த என்ன ஆகும், அந்த அலைகள், கடல் அலைகள் அப்படியே வழிவிடும். அவருக்கு அவ்வளோ சக்திகள். சர்வ சக்திவானுடைய குழந்தை அவர் கிருஷ்ணர், மாஸ்டர் சர்வ சக்திவான். அந்த மாதிரி நீங்க ஆயிட்டீங்கன்னா இயற்கையை கூட உங்களுக்கு வழி விடும். இந்த மாயையே உங்களுக்கு காலில் விழுந்துரும். மாயையே உங்க காலில் விழுந்துரும். மாயை என்னது, அந்த 5 பாம்பு அது விஷ்ணுவுக்கு படுக்கையா மாறிடும். இந்த சம்ஸ்காரம் போன்ற அனைத்தும் உங்களது வேலைக்காரர்களாக ஆகிரும். இந்த சம்ஸ்காரம் சொல்லிட்டு இருக்கோம்ல, ஐயோ எனக்கு இதெல்லாம் சம்ஸ்காரம், அடிக்கடி கோபம் வந்துடும், இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது, பறந்துடும், அதெல்லாம் நம்ம வேலைக்காரராக ஆயிடும்ன்றாரு. ஒவ்வொரு நேரமும் எதிர்பார்க்கும் எஜமானரே, ஒவ்வொரு நேரம் இதெல்லாம் எதிர்பார்க்குமா, எஜமானரே என்ன கட்டளை கொடுக்கிறீர்கள் அப்படின்னு அந்த பூதம் கேட்கும் இல்லையா? அலாவுதீன் அற்புத விளக்கு, அதுல ஒரு பூதம் வரும், அது கேட்கும், என்ன கட்டளை சொல்லுங்க எஜமானரேன்ட்டு. அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாயை, இயற்கை, சம்ஸ்காரம்லாம் கேட்குமா, என்ன கட்டளை கொடுக்குறீங்கன்ட்டு. பிரம்மா பாபாவும் எஜமானராகி உள்ளுக்குள்ளேயே இவ்வாறு தான் சூட்சும முயற்சி செய்தார். பிரம்மா பாபாவோட முயற்சியே இதுதானா. சுயராஜ்ய அதிகாரியா அவர் எப்படி ஆனாரு? அவர் என்ன முயற்சி பண்ணாரு? இப்படிதான் சார்ட் தர்பார் கூட்டினாரு, சர்வ சக்திகளையும் பயன்படுத்தினாரு. இப்படிதான் எஜமானராகி உள்ளுக்குள்ளரையே சூட்சும முயற்சி செய்தார். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சம்பனம் ஆயிட்டார். இப்படியே பண்ணி பண்ணி முழுமை அடைஞ்சிட்டாரு, சம்பனம் ஆகிட்டாரு. பறவை பறந்து விட்டது, கூண்டு திறக்கப்பட்டு விட்டது. அந்த உடம்புல இருந்து பாபா பறந்து போயிட்டாரு. எப்ப நம்ம இந்த மாதிரி சம்பனம் ஆகிறோமோ அப்ப இந்த உடலை விட்டு பறந்து பாபாட்ட போயிடலாம். பறவை பறந்து விட்டது, கூண்டு திறக்கப்பட்டு விட்டதுன்றாரு. சாக்கார உலகின் கணக்கு வழக்கு, சாக்கார உலகின் கூண்டு திறக்கப்பட்டு விட்டு இப்ப இந்த உலகத்துல இருக்கிற கணக்கு வழக்கு, இந்த உடலினுடைய கூண்டுலாம் திறந்துட்டு ஆத்மா பறவை பறந்து விட்டது. இப்போது பிரம்மா பாபாவும் மிகவும் பாசத்துடன் அன்புடன், குழந்தைகளே குழந்தைகளே சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள், இப்போதே வாருங்கள் என்று வரவேற்று கொண்டிருக்கின்றார். போனோம், ஆனா இப்படியேவா போனோம், நம்ம சுயராஜ்ய அதிகாரி ஆயிட்டு நல்லா முயற்சி பண்ணிட்டு தான் போனோம் இல்லையா? அதனால கூப்பிடுறாரு. நான் வந்துட்டேன் இல்லையா, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதனால சீக்கிரம் முயற்சி பண்ணுங்க, இறக்கை கிடைத்து விட்டது தானே. இப்ப உங்களுக்கு ஊக்கம் உற்சாகன்ற 2 இறக்கை கிடைச்சிச்சு தானே, பறந்து வாங்கன்னு சொல்றாரு. அனைவரும் ஒரே வினாடியில் தனது மனதில் இந்த ட்ரில் செய்யுங்க. இப்ப நம்மளுக்கு பாபா ட்ரில் கொடுக்குறாரு. இப்போவே செய்யலாம், இப்போதே செய்யுங்கள். இப்போ அனைத்து எண்ணங்களையும் நிறுத்தி விடுங்கள். உங்க மனசுல ஓடுற எல்லா எண்ணத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. அது எந்த எண்ணமா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ட்ரில் செய்யுங்க. ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நான் உங்களுக்கு சமமாக அவ்யக்த ரூபதாரி ஆகியே விட்டேன். நான் உங்களுக்கு சமமாக அவ்யக்த ரூபதாரி, அதாவது ஃபரிஸ்தா, பாபாக்கு சமமாக அவ்யக்த ரூபதாரி ஃபரிஸ்தாவாக ஆகியே விட்டேன். ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நான் உங்களுக்கு சமமாக அவ்யக்த ரூபதாரி ஆகியே விட்டேன்.
இது கூட ஒரு ட்ரில் தான். இது நீங்க வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ இந்த மாதிரி ஒரு ட்ரில்ல கூட செய்யலாம். அப்படியே நம்ம ஃபரிஸ்தாவா பாபா பக்கத்துல நிக்கிற மாரி ஒரு அனுபவம் ஆகும். சூட்சும ரூபத்துல சூட்சும பிரம்மா பாபா பக்கத்துல நான் வந்து ஃபரிஸ்தா நிக்கிறேன். முழுமை அடைஞ்சிட்டேன். நான் அவ்யக்த ரூபதாரி பாப் சமான் ஃபரிஸ்தாவா அங்க நிக்கிறேன்ற அந்த பயிற்சி செய்யுங்க. நல்லது. நாலாபுறங்களில் உள்ள அன்பான மற்றும் சக்திசாலியான குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களில் உள்ள சுயராஜ்ய அதிகாரி மற்றும் உலகராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களில் உள்ள மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இருக்கையில் செட்டாகி இருக்கும் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு, சதா எஜமானராகி இயற்கை சம்ஸ்காரம் சக்திகள் குணங்களுக்கு கட்டளையிடக்கூடிய உலகராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, சந்தைக்கு சமமாக சம்பூர்ணத்தா சம்பன்னத்தாவை நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய உள்நாடு வெளிநாட்டில் ஒவ்வொரு இடத்திலும் மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சக்திசாலியான நாளுக்கான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இப்போது பாப்தாதாவிற்கு யாருடைய நினைவு விசேஷமாக வந்துட்டு இருக்குன்னா, ஜனக் குழந்தை ஜானகிதாதி நான் சபையில் அவசியம் ஆஜராவேன் என்று செய்தி அனுப்பியிருக்கிறது. லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ரஷ்யா மற்றும் அனைத்து பாரதத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள குழந்தைகளுக்கு ஒவ்வொருவரின் பெயர் மற்றும் விசேஷதா சகிதமாக அன்பு நினைவுகள் பாபா கொடுக்குறாரு. உங்களுக்கு எதிரில் அன்பு நினைவுகள் இப்ப கிடைச்சி கொண்டிருக்கிறது. நல்லது. இன்று மதுவனத்தில் உள்ளவர்களையும் நினைவு செய்தேன். மதுபனில் இருக்கிறவங்களையும் பாபா நினைவு செஞ்சாராம். அவங்க பாருங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இடத்த கொடுத்துட்டு அவங்க எங்கேயோ நின்று பாபா மீட்ட கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் முன்னால் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? மதுவனத்தில் உள்ளவர்கள் கைவேத்துங்கள். அனைவரும் மதுவனத்தின் புஜங்கள் ஆவீர்கள். மதுவனத்தில் உள்ளவர்களுக்கு விசேஷமாக தியாகத்தின் பாக்கியம் சூட்சமத்தில் கிடைக்கிறது. ஏனெனில் இருப்பது பாண்டவ பவனில், மதுவனத்தில், சாந்திவனத்தில். ஆனால் சந்திப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மதுவனத்தில் உள்ளவர்கள் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் மனதில் சதா மதுவன் வாலா பாபாவுடைய நினைவு இருக்கிறது. இப்போது மதுவனத்தில் மீனானவர்களின் பெயர் அடையாளம் சமாப்தி ஆகணும். ஏன்னா முதல்ல அங்க எல்லாமே சரியானாதான் இங்க மற்ற முயற்சி பண்ற இடத்துல எல்லாருடைய ஸ்திதியும் மாறும். அதனால அங்க எல்லாருக்கும் வீணானவைகள் பெயர் அடையாளம் சமாப்தி ஆகணுன்றாரு. சேவையில் ஸ்திதியில் அனைத்திலும் மகான் ஆகுங்க. சரிதானே? மதுவனத்தில் உள்ளவர்களை மறப்பதே கிடையாது. பாபா வந்து மதுவனத்தில் இருக்கிறவங்கள மறக்கிறதே கிடையாதான். ஆனால் தியாகத்திற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கின்றார். நல்லது. வரதானம் சொல்றார் பாபா. நெற்றியின் மூலம் திருப்தி என்ற பிரகாசத்தின் ஜொலிப்பு காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி பவ என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப நம்ம நெத்தியை பார்த்தாலே எல்லாருக்கும் அந்த ஜொலிப்பு தெரியணும். என்ன ஜொலிப்புனா, திருப்தி என்ற பிரகாசத்தின் ஜொலிப்பு காட்டணும். மற்றவங்க நம்மளை பார்த்தாலே இவங்க எதையோ அடைஞ்சிட்டாங்க, இவங்கள பார்த்தாலே ஒரே திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லார் முகத்துலயும் ஒரு சோகமா இருக்கிறாங்க உலகத்துல எல்லாரும். ஆனா இவங்க எதையோ அடைஞ்ச மாதிரி இருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட திருப்தி தெரியுது அப்படின்ற அந்த ஜொலிப்பு வந்து எல்லாருக்கும் காட்டணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக அப்படின்ற வரதானம் கொடுக்குறாரு. யார் சதா திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்களது நெற்றியிலிருந்து திருப்தி என்ற ஒளி சதா ஜொலித்து கொண்டே இருக்கிறது. அவரை உதாசீனமாக ஒரு ஆத்மா பார்த்து விட்டால் அவரும் குஷி அடைந்துடுவார். இப்போ நம்மளை வந்து உதாசீனமா கூட ஒருத்தவங்க பார்ப்பாங்களாம். இவங்க என்ன பண்றாங்க, என்னமோ பிகே ஆயிட்டேன்றாங்க, என்னமோ தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை பார்ப்பாங்க. உதாசீனமா பார்ப்பாங்க. அவங்க கூட நம்மளை பார்த்தா குஷி அடையணுமா, நம்மளுடைய திருப்தி அவங்களுக்கு வைப்ரேஷன் அவங்களுக்கு போய் அவங்களும் குஷி அடையணுமா. அவரது உதாசீனம் நீங்கிவிடும். அப்புறம் அவங்களே அவங்க தப்பை உணர்ந்துருவாங்க. சரி, என்ன இவங்கள போய் நம்ம தப்பா நினச்சிட்டோம், இவங்கள்ட்ட வந்தாலே ஒரு வைப்ரேஷன் வந்து ஏதோ நல்லா இருக்கே, குஷி வருதே அப்படின்ட்டு அவங்க நினைக்கணும். யாரிடம் திருப்திக்கான குஷி என்ற பொக்கிஷம் இருக்கிறதோ அவர் பின்னால் தானாகவே அனைவரும் ஈர்க்கப்படுவாங்க. யாருக்கிட்ட திருப்தி இருக்குதோ, அதாவது திருப்தின்னா நமக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு, வேற என்ன வேணும், எது கேட்டாலும் அவர் கொடுக்க போறாரு. இப்போ வந்து அலாவுதீன் அற்புத விளக்கே கிடைச்சிருச்சு, அப்புறம் வேற என்ன வேணும்? அந்த மிஷினே அந்த தங்க முட்டைன்ற வார்த்தையே கிடைச்சிருச்சு, டெய்லி ஒரு முட்டை போட போகுது, அப்புறம் நமக்கு என்ன வேணும்? அப்போ வந்து எதை பத்தி கவலைப்படாம ஜாலியா இருக்க வேண்டியதா, திருப்தியா இருக்க வேண்டியதா. கடவுளே கிடைச்சிட்டாரு. கடவுள் வந்து அண்ட சராசங்களுக்கு எது கேட்டாலும் கொண்டு வந்து கொட்டிட்டு போறாரு. பாபான்னீங்கன்னா வந்துட போகுது எல்லாம். எதுக்கு நீங்க கஷ்டப்படணும் சொல்லுங்க? எல்லாமே பாபா எனக்கு இது வேணும்னா உடனே கொண்டு வந்து கொடுக்க போறாரு. அப்புறம் நம்ம ஏன் பயப்படணும்? அதான் கவலையே படாம திருப்தியா இருக்கணும். திருப்தியின் குஷி யார்கிட்ட இருக்குதோ அவங்க பின்னாடி என்ன ஆயிடும், எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்கன்றாரு. ஏன்னா இவங்கள்ட்ட யார்கிட்டையும் இல்லாத திருப்தி நம்ம கிட்ட இருக்கு இல்லையா. உலகம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, சொத்து இருக்குது, கார் இருக்குது, மாட மாளிகை இருக்குது, பங்களா இருக்கு. ஆனா முகத்தை பாருங்க, அப்படியே தொங்க போட்டுருப்பாங்க. என்னமோ எனக்கு நிம்மதியே இல்லைங்க, வாழ்க்கையில ஒரு திருப்தியே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, திருப்தியே இல்லை, எவ்வளோ அடைஞ்சாலும் திருப்தி கிடையாது. ஒரு பங்களா வாங்கினா இன்னொரு பங்களா வேணும்னு கேட்பாங்க.
திருப்தியே அடைய மாட்டாங்க. அது அது யார்ட்டயுமே இருக்காது. ஆனா அந்த திருப்தி யார்கிட்ட இருக்கு? ஒவ்வொரு பிகேஸ்கிட்டயும் இருக்குது. ஏன்னா எல்லாரும் கடவுள அடைஞ்சுட்டாங்க இல்லையா? தேடி தேடி ஓடணும். எத தேடி ஓடணும்? கடவுள தேடி ஓடணும். அவரே கிடைச்சிட்டாரு. திருப்தி கிடைச்சிடுச்சு இல்லையா? அவர்களது குஷியான முகம் சைத்தன்ய பலகையா ஆகிரும்ன்றாரு. நம்மளுடைய முகமே ஒரு பலகையா ஆயிடும்ன்றாரு. அநேக ஆத்மாக்களை உருவாக்கும் அறிமுகம் கொடுக்கும். நிறைய பேரை உருவாக்கக்கூடிய அறிமுகம் கொடுக்கும். ஆக இவ்வாறு திருப்தியாக இருக்கும் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய திருப்தி மணியா இப்ப ஆகுங்கள் சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. இதன் மூலம் பலருக்கு சாட்சாத்காரம் ஏற்படும். உங்களுடைய காட்சி நிறைய பேருக்கு கிடைக்கும்ன்றாரு. நீங்க திருப்தியா இருந்து அந்த ஷகாஷ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா திருப்தி மணியா இருங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களோட காட்சி உலகம் முழுவதும் கிடைக்கும்ன்றாரு. ஸ்லோகன்: காயம் ஏற்படுத்துபவர்களின் வேலை காயம் ஏற்படுத்துவது. உங்களது வேலை தன்னை பாதுகாத்துக் கொள்வது. அதாவது நம்மளை திட்டணும்னு வரவங்க திட்டின்னு தான் இருப்பாங்க. நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க பார்ட்டு அவங்க ரோலு அப்படிதான். அவங்க அப்படிதான் நடிப்பாங்க. ஆனா நீங்க உங்களோட வேலை என்னது? உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். அந்த காயத்தை நீங்க வாங்கிக்க கூடாது. அப்புறம் எனக்கு காயம் ஆயிடுச்சு, பத்து போடணும்லாம் நீங்க நினைக்க கூடாது. நீங்க காயத்தையே நீங்க துன்பத்தையே நீங்க எடுக்காதீங்கன்றாரு பாபா. அவங்க வெட்ட வருவாங்க. நீங்க அந்த வெட்டு வாங்கக்கூடாது. நீங்க அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. ஒரு கேடயத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காருல்ல பாபா. நினைவு என்ற கேடயம் வச்சுக்கிட்டீங்கன்னா யார் கத்தியால வெட்ட வந்தாலும் அந்த கேடயம் போய் தடுத்துரும். அதனால நீங்க பாதுகாத்துக்கோங்க. உங்களை பாபா நினைவுல யார் திட்டினாலும் கொண்டாலும் அது என்ன வராது, என்கிட்ட வராது. என்கிட்ட நான் வாங்கிக்க மாட்டேன். நான் துக்கத்தை வாங்கிக்க மாட்டேன். நான் துக்கத்தை வாங்கினா என்ன பண்ணுவேன்? திரும்ப அதை கொடுத்துருவேன் இல்லையா? யார் எனக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்டயே காட்டுவேன், இல்லை வேற யார்ட்டையா போய் காட்டுவேன். வாங்கிட்டோன்னா அதை எங்கேயாவது வெளிப்படுத்தும். அதனால தான் பாபா சொல்றாரு, நீங்க துக்கத்தையே எடுக்காதீங்க, துக்கத்தையும் மற்றவங்க கொடுக்காதீங்க. நீங்க வாழற வரைக்கும் தேவதையா வாழ்ந்துட்டு போயிருங்க. உங்களுக்கு பாதுகாப்பா நீங்க உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க. ஆனா துக்கம் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க தான். காயத்தை ஏற்படுத்துறவங்க வேணும்னே அவங்க வேலையே அதான். அவங்க வேலை என்னன்னா நம்மளை காயப்படுத்துறது தான் அவங்க வேலை. ஏன்னா நம்ம நல்லா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது, நம்மளை பார்த்தாலே பிடிக்காது. அதனால ஏதாவது ஒரு விஷயத்துல குறை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல மனசை காயப்படுத்துவாங்க. அதனால நீங்க அதை வாங்காதீங்கன்னு சொல்றாரு. உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்றது தான் உங்க வேலைன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.